திருச்சிற்றம்பலம். தொண்டனை செய்தொழில் துயரரு துய்யலாம், வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி, கந்துணை நெற்றியான் கழுமல வளநகர், பெண் துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே. எல்லாம் வல்ல எங்கள் பெருமானுடைய திருவிடிகளை நான் மனமுடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான சித்தியார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருடும் ஒருவருடும் கூட்டியிருக்கின்றது. சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களிந்த வணக்கம். நேற்று சிவஞான சித்தியார் காப்பு செய்யுள் என்ற பின்னணியை பார்த்தோம். சிலவற்றை மீண்டும் நாம் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொண்டால் நல்லது என்பதாலே நேற்றைய பாடத்தினுடைய சில செய்திகளை நாம் மறுபடியும் ஒரு மீள் பார்வை போல பார்த்தால் நல்லது. முதலாவதாக நமக்கு இருக்கின்ற மெய்நூல்கள் தோத்திரம் சாத்திரம் என்ற இரண்டு வகையாக இருக்கிறது. அதில் தோத்திரம் என்பது அன்பு நெறி, சாத்திரம் என்பது அறிவு நெறி. தமிழிலே அன்பு நெறி என்றும் அறிவு நெறி என்றும் சொல்லப்படுவதை வடமொழியில் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று சொல்லுகிறார். இந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று சொல்லுகிற பொழுதே அந்த தவம் என்ற ஒரு வார்த்தை நமக்கு உண்டு. தவம் என்ற வார்த்தை உயர்ந்த ஒரு செயலை குறிப்பது. தவம் என்ற அதிகாரத்தையே வள்ளுவர் வைக்கிறார். தவமும் தவமுடையார்க்கு ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்றார். தவம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினாலும் அது எல்லோருக்கும் கைகூடாது, அதற்கும் ஒரு தவம் வேண்டும் என்பது போல தவமும் தவமுடையார்க்கு ஆம் என்று சொல்லுகிறார். அதனாலே சைவ சித்தாந்தம் தவம் என்பதை உயர்ந்த ஒரு சொல்லாக கருதுகிறது. தவம் ஒரு செயல்தான். அதனால்தான் நமக்கு தமிழ்ல செயல் என்று ஒரு சொல், வினை என்று ஒரு சொல், தவம் என்று ஒரு சொல், மூன்றாக பிரிக்கிறோம். செயல் என்பது சாதாரணமாக உலகிலே நாம் செய்கின்ற செயல்கள். போறோம், வருகிறோம், பேசுறோம், இவையெல்லாம் நமக்கு செயல்தான். அதை பழைய தமிழ்ல செய்தி என்று சொல்வார்கள். இந்த செயல் என்பதற்கு பழைய தமிழ்ல செய்தி என்று ஒரு சொல் இருக்கு. தொல்காப்பியத்துல செய்தி என்று வருகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் கருப்பொருளாக என்ன, அங்கே எந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள், என்ன உணவு சாப்பிடுகிறார்கள், அங்கே என்ன விலங்குகள் இருக்கின்றன, என்ன வகையான மரங்கள் அங்கே வளர்ந்திருக்கிறது, அவர்கள் கூடி பாடுகின்ற பண் என்ன, யாழ் 4 வகை யாழ் எந்த யாழ், அப்புறம் அவருடைய தொழில் செய்தி என்ன. இந்த செய்தி என்பது தொழில் என்ற முறையில வருகிறது, செயல் என்று வருகிறது. அப்ப பழைய தமிழ்ல செய்தி அல்லது தொழில், அதுதான் பின்னாலே செயல் என்று வந்திருக்கு. வேட்டையாடுகின்றது ஒரு செயல் உணவுக்காக. அப்போ உலக வாழ்க்கையில் உணவுக்காகவும் மற்றவற்றுக்காகவும் செய்வதெல்லாம் செயல். அதற்கு பின்னால் நாம் செய்கின்ற செயல் பின்னாலே நமக்கு வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது அது வினையாக மாறும். அப்ப வினைன்னு சொல்லணும். இதை எதிர்பார்த்து செய்கிறோம். ஒரு செயலை செய்து முடிச்சிடறோம், ஆனால் அதே செயல் பின்னாலே பயன் தரும்போது எனக்கு இந்த பயன் வேண்டாம், இதனாலே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததிக்கு இது போக வேண்டும், அல்லது வாழுகின்ற பொழுதே மற்றவர்களுக்கு இது செல்ல வேண்டும் என்று எண்ணி செய்வதற்குதல்லவா அது வினை என்று சொல்றது.
அதற்கடுத்து இந்த வினை என்பதுதான் நமக்கு மூணா பிரிக்கிறோம் இல்லையா? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று மூன்றா பிரிக்கிறோம். அதற்கு மேற்பட்டு தவம் என்று இருக்கிறது. முழுக்க முழுக்க பெருமானை எண்ணி செய்வது. அதுல என்ன பலன் வந்தாலும் சரி, நற்பலன் வந்தாலும் சரி, தீய பலன் வந்தாலும் சரி, நாம் செய்கிறோம், பெருமானுடைய துணையோடு செய்கிறோம். அதனாலே எது வந்தாலும் பெருமானுடைய அருள், நன்மை வந்தாலும் அருள்தான், தீமை வந்தாலும் அருள்தான் என்று எண்ணுகின்ற பக்குவம். அதுதான் மாணிக்க வாசகர் நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகம் என்று சொன்னார். அதுபோல எண்ணுதல் இருக்கு இல்லையா, அதுதான் தவம். அடுத்து உங்களுக்கு என்ன பயன் வருகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் எந்த பலன் வந்தாலும் அது பெருமானுடைய அருள் என்று எண்ணுகின்ற ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, அது தவம். அப்போ அதுதான் தவம் என்று சொன்னால் அது யாருக்கு என்றால் அது முன் செய்த வினை, முன் செய்த தவம் காரணமாகத்தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வரும். எனவே தவமுடையாருக்கு தவமுடையவர்களுக்குத்தான் அது முடியுமே தவிர இப்படி எல்லாராலையும் எண்ண முடியாது என்று வள்ளுவர் சொல்றார். அதனால நாம் என்ன செய்கிறோம், இந்த இரண்டையும் உலகியல் என்று வைத்துக்கொண்டு இந்த தவம் என்பதை அருளியல் என்று வைத்துக்கிட்டோம். அதனால்தான் வள்ளுவர் துறவிகளுக்கு சொல்லுகின்றது தவம் என்று சொல்லுகிறார். இந்த அருளிகளை வைத்துக்கிட்டோம். இந்த தவத்திலே நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை இல்லையா, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்ப அதையெல்லாம் பெருமான் தான் கொடுக்கணும். எனவே நாம் எதிர்பார்க்கவில்லை என்றால் அதன் பலனை பெருமான் தருகிறார். இந்த தவத்தை தான் நாம் அந்த 4 மார்க்கமாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாம் பிரிக்கிறோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று தனியா பிரிக்கிறோம். இப்ப இந்த தவம் நமக்கு செய்கிற பொழுது சரியை மார்க்கமாக இறைவனை வழிபடலாம், பூசை செய்து கிரியையிலே வழிபடலாம், யோகத்திலே வழிபடலாம், ஞானத்திலே வழிபடலாம் என்று அதை பிரித்திருக்கிறாங்க. அப்போ எல்லாம் செயலாக இருந்தாலும், எல்லாம் செயல்தான், எல்லாம் செயலாக இருந்தாலும் நோக்கம் கருதி, இடம் கருதி அதனுடைய பெயர் மாறுகிறது. அதனால இம்மை என்று ஒரு சொல், மறுமை என்று ஒரு சொல், அம்மை என்று ஒரு சொல், 3 சொல் சொல்றாங்க. இம்மை என்பது இப்பிறப்பு, மறுமை என்பது மறுபிறப்பு, அம்மை என்பது இருக்கு இல்லையா அது மேல் உலகம் என்று சொல்லி, மறுபிறப்பு என்றால் மறுமை இங்கதான் பிறக்கணும். இந்த நிலவரத்தில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடம் இருக்கல்வா அது அம்மை. அதனால அம்மையே அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் ஐயுறவில்லையே என்று அவர் பாடுறார் இல்லையா. இம்மையே தரும் சோறும் கூரையும், அம்மை அங்க என்ன பண்ணலாம் என்றால் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் போல் ஐயுறவில்லை என்று சொன்னார். அப்ப இதெல்லாம் தவத்தினாலே வருவது என்று நாம் பார்க்கிறோம் அடிப்படையா. அதனால செயல், வினை, தவம். தவம் என்பதை நாம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4ஆக பிரிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் இந்த விஷயங்களை விளக்குவதுதான் நமக்கு மெய்நூல்கள் என்று சொல்லி அதை இதனாலே வருவது நமக்கு தவத்தினாலே இந்த ஞானம் வருது இல்லையா. இந்த ஞானத்தை 2ஆ பிரிச்சாங்க. ஒன்று அபர ஞானம், 2வது பரஞானம். இது எப்படி வரும், இந்த ஞானம் எப்படி வரும் என்றால் அபரஞானம், பரஞானம் என்று 2ஆ பிரிச்சிருக்காங்க. அபரஞானம் என்றால் என்ன என்றால், பொதுவாக ஞானம் அறிவென்றால் நூல்களாலே வருவது, மற்றவர்களுடைய கேள்வி கேட்டு வருவது. அதனாலே அபரஞானம் என்பதை நூல் அறிவு என்று வைத்துக்கலாம், பொதுவா நூல் அறிவு வைத்துக்கலாம். ஆனால் நூலறிவுன்னு சொல்லாம வேற மாதிரி சொல்லியிருக்கிறார். அபரஞானம் என்பது திருவருளை தருகின்ற, திருவருளை தரும் சிவாகமங்கள். அபரஞானம் என்றால் திருவருளை தருகின்ற சிவாகமங்கள். நீங்க மற்ற நூல்களை எல்லாம் படிப்பதை விட படித்தால் மற்ற பயன் உண்டு, உலக பயன். இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்றால் சைவ ஆகமங்கள், மெய்நூல்களை படிக்கணும். இந்த சிவாகமங்கள் தான், ஆகமங்கள் தான் நமக்கு சரியை, கிரியை, யோக, ஞான பாதமாக 4ஆக இருக்குது. நீங்க ஆகமம் படிக்கிற பொழுது சரியை எப்படி, கிரியை எப்படி, யோகம் எப்படி என்று அதெல்லாம் நம்முடைய தமிழருடைய கொள்கை. அதெல்லாம்
வேதத்தினுடைய கொள்கை வேறு. நான் அதை இங்க சொல்லலை. வேதம்னா அது ரெண்டா இருக்கிறது, கர்மகாண்டம் ஞானகாண்டம். அது அல்ல. நம்முடைய நிலையில் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் அதை ஏன்னு சொன்னா, பெரியவர்கள்லாம் எவ்வளவு எளிமையாக சிலவற்றை சொல்லியிருக்காங்க பார்க்கணும். ஔவையார் தவம்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றார்? சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகுன்றார். அவர் சொல்லிருக்காரு, சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகுன்னா மற்ற தெய்வங்களை நோக்கி கூட தவம் செய்யலாம், தப்பு இல்லை, செய்யலாம். அதெல்லாம் சிறப்பு அல்லன்றார். அப்ப வேதங்கள் சொல்லுகின்ற பல வகையான தெய்வங்கள், இந்திரன் வருணன் போன்ற தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு வைக்கின்ற வேள்விகள், அவர்களை நோக்கி செய்கின்ற தவம், இவையெல்லாம் உங்களுக்கு உண்மையான தவம் அல்ல. அவையெல்லாம் ஒரு வகையில் வினை போலத்தான், தவமாக அது சேராதுன்றார். ஏனென்றால் நீங்கள் செய்கிற அந்த தெய்வத்தை நோக்கி செய்கிற வழிபாடு புண்ணியத்தை தரும். புண்ணியம் நல்வினை தரும். நல்வினை என்பது என்ன ஆகும்? பலனை தந்துவிட்டு முடிஞ்சிடும். இந்த பேட்டரியில சார்ஜ் போடுது இல்லையா, அது போல நல்வினை என்பது ஒரு குறிப்பிட்ட பலனை தந்த பின்னால் அது நிலைக்காது. அதனால் அந்த நல்வினையும் பாவம், தீவினை அப்படித்தான். தீவினை அப்படித்தான், தனக்குரிய பலனை கொடுத்து விட்டு அழிந்து போகும். அப்ப நாம் ஒரு தெய்வத்தை நோக்கி செய்கின்ற வழிபாட்டினாலே வருகின்ற நல்வினை, அல்லது ஏதோ தவறாக செய்கின்ற ஒரு தீவினை, இவையெல்லாம் பலனை தந்துவிட்டு அழிகின்றவை. எனவே அவையெல்லாம் தவம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி இப்படி செய்யறோம் பாருங்க. இறைவன் சிவபெருமானை நோக்கி, அதாவது சவம்னா அது சிவத்தை சொல்லிட்டாரு, சிவத்தை பெண்ணின்னு சொல்லிட்டாரு. எனவே சிவத்தை நோக்கி நீங்கள் செய்கின்ற சரியை கிரியை யோகம் ஞானத்தை தான் சிவஞான போதம் இறப்பில் தவம் என்று சொல்லுகிறது. இறப்பில் தவம். இறப்பு என்றால் அழிதல் அர்த்தம். அழியாத தவம் என்று அர்த்தம் இருக்கு. அழியாத தவம் எது? இதுதான். அதெல்லாம் அழிகின்ற தவம். மற்ற தவம், மற்ற தெய்வங்களை நோக்கி செய்கின்றதெல்லாம் அழிகின்ற தவம்னா அர்த்தம். அவருடைய பயன் முடிஞ்சு போச்சு. பயன் முடிந்தா அதோட முடிஞ்சு போச்சு. மழை பெய்ய வேண்டும் என்று வேள்வியை செய்தாருன்னா மழை பெய்ஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கு மேற்பட்டு அந்த வேள்வியினுடைய பலன் நமக்கு நிற்காது. இது அப்படி அல்ல. ஒரு எலி வேதாரண்யத்துல எண்ணெய் தான் குடிக்க போச்சு. அது ஆனால் சூடுபட்டு அப்படி தொலைஞ்சு அந்த திரி தூண்டப்பட்டது. அது அபுத்தி பூர்வமாக ஒரு எலிக்கு தான் உண்ண போனது ஏதோ, அடுத்து பார்த்தா விளக்கேறிச்சு. எந்த இடம் அது என்றால் திருக்கோயில் கருவறை. பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாலே மங்கி போகின்ற விளக்கை மூக்கினாலே பட்டதாலே, அது தூண்டி விட்டதாலே அதை ஒரு முசுகுந்தனாக ஆக்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு சக்கரவர்த்தியாக ஆக்கியிருக்கிறார் பார்க்கிறோம் என்றால், அறிந்து நாம் செய்தால் அந்த புண்ணியத்துக்கு என்ன எழுதார்? திருவானைக்காவல சிலந்தி திரு நிழற்பந்தல் செய்தது. என்ன ஒரு குறிப்பு என்றால், கண்ணப்ப நாயனார் பூஜை செய்கிற பொழுது வாயிலே கொண்டு தண்ணீரை உமிழ்கிறார். அது அனுச்சிதம், ஆச்சாரம் அல்ல. ஆனால் அன்பினாலே அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று வருது. அதே போல சிலந்தையினுடைய இழை கூட எச்சில் தான், அவருடைய எச்சில் தான். அது எச்சிலாலே அது பந்தல் பண்ணுது. அந்த பந்தலை அபிஷேகம் செய்கின்ற யானை அழிக்குது. ஆனால் அந்த சிலந்தையை என்ன செய்கிறார் என்றால் இறந்து போகுது இல்லையா? நமக்கு வரலாறு தெரியும். துதிக்கையில விழுந்து அடிக்கிறன்னு இறந்து போகுது. இறந்த உழந்து அவன் இறந்த பொழுதே என்றார். அப்பர் பெருமான் பாடுற பொழுது அந்த சிலந்தி இறந்த பொழுதே சோழர் குலந்தனில் பிறப்பித்திட்டார், குறுக்கை விரட்டனாரே சோழ குலத்துல பிறக்க வைத்தார் என்றார். கோச்சங்கனாக பிறந்தார் என்று வருது. பிறந்த பொழுதே, இறந்த பொழுதே என்றார். உலர்ந்து என்றால் அழிந்து அர்த்தம். அவன் இறந்த பொழுதே அடுத்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப சிவபுண்ணியத்தினாலே என்ன பலன்கள் என்பதை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இதை இறப்பில் தவம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன நீங்க நம்ம எதையும் படிக்க போறோம். நாம சக்தியினுடைய வடிவம் என்ன என்று சித்தியார்ல வர்ற பொழுது சக்தி என்று சொல்றீங்களே இறைவனுக்கு, அது என்ன என்றால் அதுக்கு ஒரு இது 2-3 விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு விளக்கம் தடையிலா ஞானமாகும். தடையிலா ஞானம் என்றால் எந்த விதமான மறைப்பும் இல்லாத அறிவு. நமக்கெல்லாம்
தடை உள்ள ஞானம். செந்திலுடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல. நேற்று நானும் யோசிக்கிறேன் பழக என்ன அங்கே போய் அங்கே பேர் வந்து சம்பத்துன்னு வருது. அவரை பார்த்து அந்த டக்குனு வருது தவிர எனக்கு அந்த பேர் வருது இவர் பேர் வரல எனக்கு. அது தடை உள்ள ஞானம். நமக்கெல்லாம் தடை உள்ள ஞானம் ஏதோ சமயத்தில் மறந்து போகும் நமக்கு. ஆனால் பெருமானுக்கு அது தடையிலா ஞானம்ன்றார். சிவஞான முனிவர் அழகா சொல்றார். தடையிலா ஞானம் என்பது இப்படி அடைமொழி கொடுக்குறீங்களே, ஏன் சக்தி என்பது ஞானம் சொல்ல வேண்டியதானே இவர் தடையிலான்னு கொடுக்குறீங்க என்று சொன்னால், உயிர்களுக்கு பெருமான் தடையுள்ள ஞானம் வைத்திருக்கிறான். அதாவது அவருடைய அருள் பெற முடியாது இல்லையா, நம்முடைய ஆணவத்தினாலே. எனவே தடையிலா ஞானம் இருப்பதாலே தடையுள்ள ஞானம் ஒன்று இருக்குதுன்றார். தடையுள்ள ஞானம் ஒன்று உண்டு. யாருக்கு? பெருமானுக்கு. தடையுள்ள ஞானம்தான் மறைப்பு, அதுதான் திரோதான சக்தி. தடையுள்ள ஞானம் திரோதான சக்தி. சக்தி தான், ஆனா உங்களுக்கு அதை மறைக்கும், காட்டாது அவருடைய திருவருளை. தடையிலா ஞானம் என்றால் அது அருள் சக்தி. தடையுள்ள ஞானம் என்றால் திரோதானம், மறைப்பு சக்தி. நமக்கு பெருமாளுடைய அருள் அவ்வளவு சீக்கிரமா தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு விளக்கணும், புராணங்கள், தோத்திரங்கள், ஞானிகள் எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அப்படி நமக்கு அந்த நம்பிக்கை வரல. அதெல்லாம் தடை என்றார். அதனால ஞானத்தை அபரஞானம் என்றும் பரஞானம் என்று சொல்ற பொழுது, இது அபரஞானம் என்பது திருவருளை தருகின்ற சிவாகமங்கள், அதுதான் சரியை கிரியோகங்கள் விளக்குவது. அப்ப பரஞானம் என்றால் என்ன என்றால் அது பெருமானுடைய திருவருள். பரஞானம் என்பது திருவருள், பெருமானுடைய திருவருள். இந்த திருவருள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய ஆன்மாவினுடைய பாசத்தை, ஆன்மாவின் ஆணவத்தை நீக்கும். ஆணவத்தை நீக்குதல். எது பெருமானை காண்பதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நீக்கிடும். ஆணவத்தை நீக்குதல். நீக்கியுடைய திருவருள் தலைப்பட்டவுடனே பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அவனை அறிகிறோம். நீங்க எழுதிருக்க நோட்ஸ் எழுதிருக்கவனுக்கு 3 நிலை நமக்கு உண்டு. முன்ன கூட சொல்லியிருக்க ஞாபகம். அறிதல் என்று ஒன்று, அடைதல் என்று ஒன்று, அணைதல் என்று ஒன்று. 3 நிலை நமக்கு. அறிதல் என்பதுதான் சிவாகமங்கள் மூலமாக பெருமானை பற்றி அறிந்து கொள்கிறோம். ஒரு பொருள் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் பொருந்தும், உலகில் கூட பொருந்தும். ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். முதல்ல அது அறிதல். அதற்கு பின்னால் அதை அடைகின்ற வழி, அதை அடைகின்ற வழி என்ன என்று அதை போய் அடைகிறோம், அது அடைதல். அப்போ இந்த அறிதல் என்பது அறிவு என்று வைத்துக்கணும். அதாவது மெய்யறிவா இருக்கின்ற ஞானம் என்று வைத்துக்கணும். ஞானத்தால் அறிதல், மெய்யறிவால் அறிதல். மெய்யறிவால் அறிந்தால் அடைதல் என்பது திருவருள். திருவருளை அடைகிறோம். திருவருளை 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 அடைந்து சிவனை அடைகிறோம். திருவருளை அடைந்து சிவனை அடைகிறோம். இந்த அடைதல் என்பதற்கு அனுபவம் என்று அர்த்தம். அனுபவம், அனுபவத்திற்கு தமிழ்ல அழுந்தி அறிதல். அழுந்தி அறிதல், நன்றாக அந்த பொருளை அழுந்தி அறிதல், அதுதான் அனுபவம்ன்றான். அபரஞானம் பரஞானம் என்பதை சொல்லி சிவனை அறிகின்ற ஒரு ஞானம்தான் உண்மையான ஞானம் என்றுதான் நேற்று பார்த்தோம். அதான் சிவஞான சித்தியார் என்று. அந்த சிவஞானம் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், அது இறப்பில் தவத்தினாலே வருவது. சரியை கிரியை யோகம் என்ற அந்த படிநிலையிலே அவனை அறிதல். அது இறப்பில்லாத தவம். அது மற்றையெல்லாம் அழிகின்ற தவங்கள், தெய்வங்களை நோக்கி செய்கின்ற தவங்கள். அது நல்வினை தீவினை. அதோடு சரி, நல்வினையும் தீவினையும் பலம் தந்த பின்னால் அது முடிஞ்சு போச்சு. சரியை கிரியை யோகம் ஞானம் அது அழியாது, என்றைக்கும் உயிரோடு இருப்பது, உயிரோடு கலந்திருப்பது. அதனால வருகின்ற பலன்பா. அதனால அப்படிப்பட்ட சித்தியைத்தான் இங்க சிவஞான சித்தியார் என்று சொல்லுகிறார் என்று நம்ம நேற்று சொன்னோம். அதுல 3 நூல்கள் நமக்கு சிவஞான போதம் என்றும் சிவஞான சித்தியார் என்றும் சிவப்பிரகாசம் என்றும் முக்கியமான 3 நூல்கள். சிவஞான போதம் தொகை நூல், சிவப்பிரகாசம் வகை நூல், சிவஞான சித்தியார் விரிநூல் என்று சொன்ன நேற்று 3 வகையாக சொன்னது. தொகை நூல்,
பகைநூல் விரிநூலாக இருக்கிறது என்று சொல்லி சித்தியாருடைய சிறப்பாக சிலவற்றை நம்ம சொன்னோம். அதற்கு முன்னால் சித்தி என்பது காரிய சித்தி, காய சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று 4ஆக நாம் சொன்னோம். சித்தர்களை கூட சித்தத்தினாலே வாழ்கின்றவர்கள் அவர்களை கூட சொல்லுகிற பொழுது இதே போல சொல்லுவார்கள். மருத்துவ சித்தர் என்று சில பேர் சொல்வார். அவங்கெல்லாம் அந்த மூலிகை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கோம். அதோட அவங்களுக்கு சரி, வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. உடம்புக்கு என்ன மருந்தாலும் அது நூல்களாக இருக்குது, சித்தர் நூல்களாக நமக்கு பார்க்கிறோம். வரும்போது கூட நம்முடைய புகழ் சொல்லிட்டு வந்தார். காலை இஞ்சி கடும்பகல் சுக்குன்ற பாட்டு இருக்கு இல்லையா அப்படின்னா, ஆனால் அவர் அதை சாப்பிட்றாரு, அவர் சொல்றாரு. அதுதான் நமக்கு ஏன் தமிழ்ல இப்படி பாட்டு இது காலை இஞ்சின்றது சீரியஸா சொன்ன வார்த்தைகள். நமக்கு திருவாக்கும் செய்கிறோம் கைகூட்டு இருக்கு, அது கூட அப்படி நமக்கு இல்லை. பார் திருமேனி இல்லை, திருவாக்கு இல்லை, அதெல்லாம் உருவாக்கும் எதுல வராது. விநாயகனையிலே வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலதான் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பக்கியான் பாரம் தப்பாமல் சார்வார் நமக்கு என்று விநாயகர் உள்ள பாட்டு தான். இந்த பாட்டு சித்த மருத்துவ பாட்டுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த துப்பார் திருமேனின்னு இல்லையா, திருமேனின்னா அது குப்பமேனி என்று அதை வைத்துக்கணும். அப்புறம் அந்த மேனி நுடங்காது என்று சொன்னால் நம்முடைய உடம்பு வளைந்து அப்படியே இருக்கும், அது அழியாது, இதெல்லாம் செய்தோம்னா என்று சொல்லி துப்பார் திருமேனி தும்பிக்கையான் என்று சொல்ல கையாந்தடை என்று ஒரு மூலிகை, அதெல்லாம் தப்பாமல் சார்ந்தால் என்று அந்த மூலிகை எப்படி எடுக்கணும் என்றதுக்கெல்லாம் இந்த வார்த்தை குறிப்பா சொல்லியிருக்கிறார் என்று அந்த பாட்டை சொல்லுவாங்க. இது விநாயகர் சொல்ல பாட்டை சித்த மருத்துவம் சொல்ற பாட்டு. நேராகவே ஒரு பாட்டு இருக்குது, நயமா சொல்ற பாட்டு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சிறக்கை, மங்காமல் சீரகத்தை தந்தீரில் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஏரகம்ன்றது திருவேரகம், அது பெருமான் இருக்கின்ற முருகப்பெருமான் இருக்கின்ற இடம், அது சுவாமி மலை. அங்க இருக்கிற பெருமானை சொல்லிட்டு வெங்காயம் சுக்கானால்னார். இப்ப வெங்காயம் நமக்கு தெரியும், சுக்கு தெரியும், அது நல்ல பொருள்ன்றார். காயம்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பு ரொம்ப பெருக்காமல் அப்படியே இழைச்சி போயிட்டே இருக்கணுமா. இழைச்சி வெங்காய சுக்கு போல ஆகிவிட்டால் வெங்காயம் சுக்கானால் வெந்த அயத்தால் அயச்செந்தூரம்னு இருக்கு. அயச்செந்தூரம்ன்றது சித்தத்தை சொல்லுவாங்க. அந்த அயச்செந்தூரத்தை தனியாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு. இன்னொரு ஒரு மூலிகை அந்த அவங்க கொடுக்குற மருந்தோடு சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் உண்டு. 2ஆக கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ சித்த மருத்துவத்தில் ஒரு பெயர் அவங்க சொல்றாங்க, சேர்த்து அந்த 2 சாப்பிட்றது ஒரு பெயர் சொல்றாங்க. அந்த அயச்செந்தூரம். வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்க யார் சுமந்திருப்பார் இச்சரக்கைன்ற, இது ரொம்ப கஷ்டமான உடம்பு எப்படி சொல்லிட்டு சுமக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். நாம நடந்து போற ரொம்ப எளிமையா, இப்ப ஒலிம்பிக் பாக்குறோம், 100 மீட்டர்ல அவன் வேகமா ஓடுறான், அவன் உடம்ப சுமக்கிறான்னா உடம்பு அவன் கேட்கறபடி ஓடுது இல்லையா. ஆனால் நமக்கு உடம்பு கேட்கறபடி போகாது, சுமக்கிற மாதிரி எப்படா எழுந்து எப்படா வர்றதுன்றது இல்லையா, அது ஒரு சுமையா போயிடும். எனவே சுமையில்லாமல் அந்த உடம்பை வைத்துக் கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும் என்று சொன்னால், மங்காமல் சீர் அகம்னர், சீர் நல்ல உள்ளம் இருந்தால், பெஸ்ட் மைண்ட், ஆங்கிலத்தோட வார்த்தை இல்லையா, சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கு வங்காத சீரகம்னா உள்ளத்தை நன்றாக கொடுத்த, உள்ளம் நன்றாக இருந்தால் உடம்பு நன்றாக இருக்கும். உள்ளத்தை தீய எண்ணங்கள்லாம் வந்தா உடம்புக்கு கெடுதி உண்டு, அது ஒரு அர்த்தம். இன்னொன்று சீரகம்னா நமக்கு தெரியும், சீரகம் நாம சொல்றோம், அது பெரிய சீரகம் வச்சிருக்காங்க, அது ஜீரணத்துக்காக உள்ளது. எனவே அஜீரணமாக இருந்தால் ஒன்னுல வெந்நீரில் போட்டு குடிக்கணுன்றாங்க. சாதாரணமாகவே நாம் செய்தால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் நம்ம இல்லையா. இரவு நேரத்தில் படுக்க போவதுக்கு முன்னால இந்த வெந்நீர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வச்ச பின்னாலே அதை குடிச்சா நல்லது. பச்சைப்பன் கல்லூரியில் இருந்த பொழுது எம்ஜிஆர் வந்தார். அப்போ சாதாரணமாக இருந்தார், டிஎம்கேல இருந்தார். நாங்கள் கூப்பிட்டோம் பேசுறதுக்காக. அவர் மேடையில் நாங்கள்லாம் முக்கியமான ஆர்கனைசர்னு பின்னால் மேடையில் நிற்கிறோம், அவர் முன்னே உட்கார்ந்து இருந்தார். பேசுறதுக்கு முன்னால் இப்படி திரும்பினார், அவருடைய வைக்காவளமே ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு ஆள் இருப்பார், இப்படி இருப்பார் ஒரு ஆள். அவர் பிளாஸ்கில் திறந்து கொடுத்தாரு. நாங்கள் இன்னமும் குடிக்கிறா, எம்ஜிஆர் என்ன குடிக்கிறா அப்படின்னு எட்டி பார்த்தா வெறும் சீரக தண்ணி.
அப்புறம் அவரை கேட்டா, ஐயா சின்னவர் பேர், சின்னவர் இப்போ சீரகம் தான் குடிப்பாரு அப்படின்றார். சீரகத்தையும் குடிச்சிருந்தார் நீங்க பார்த்தீங்கன்னா. அப்போ உடம்பு நன்றாக இருப்பதற்கு சீரகம் அன்றைக்கு சொல்லியிருக்காங்க, சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம். பெருங்காயம் ஜீரணத்துக்கு உள்ளது, அது வேணாம், சீரகமே போரும். ரொம்ப அதிகமாக போனதான் பெருங்காயம் தேட வேண்டியதா இருக்கும். இன்னும் அது பத்தலையா, அப்போ பெருங்காயத்தை போடுங்க, அப்புறம் ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏரகத்து செட்டியாரே என்று அவர் பாடியிருக்காங்க. அதனால சித்தர்கள் சொல்வது மருத்துவ சித்தர்கள் இருந்து மூலிகை சொல்லியிருக்காங்க. அவங்க தலை அதோட உடம்பு கூட நின்றாங்க. உணவு முறைகளையும் சொல்லி மருந்து வரலையும் சொல்லுவாங்க அவங்கெல்லாம். அப்புறம் யோகம் என்று வருகின்ற பொழுதுதான் பிராணாயாம முறைகளிலே, இதெல்லாம் மருந்தெல்லாம் இருக்கட்டும், அதை விட யோக முறையிலே பிராணாயாம முறைகளே உங்களுக்கு உடம்பை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று யோகம். அதற்கு பின்னால் இதெல்லாம் எதுக்கு இந்த உடம்பை வச்சுக்கிறோம் என்றால் ஞானம் பெறுவதற்காக தானே. உடம்பு வளர்ப்பது எதுக்காக, உயிர் வளர்ப்பதற்காக திருமணம் சொல்லிட்டார் இல்லையா. எனவே ஞானம் பெற வேண்டுவதற்காக ஞான சித்தர்கள் என்று நமக்கு மருத்துவ சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர் என்று சொல்றாங்க. அதுபோல சித்தி என்று சொன்னால் காரிய சித்தி, காய சித்தி, உடம்பு நன்றாகிற வஜ்ரம் போல இருக்கும் உடம்பு காய சித்தி. அதற்கு பின்னால் யோகத்தினாலே வருகின்ற அனிமா முதலிய 8 வகையான சித்திகள். அதற்கு பின்னால் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லி ஞானமாக இருக்கின்ற பெருமானுடைய திருவள்ளி நாடுதல் என்று ஞான சித்தி என்று 4 வகையான சித்திகள் உண்டு என்று நாம் நேற்று பார்த்தோம். அப்புறம் சித்தியாருடைய சிறப்புகளாக பார்த்த போது, சிவஞான சித்தியாருடைய சிறப்புகளாக பார்த்த போது, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, பார்விரித்த நூலெல்லாம் குருஞான சம்பந்த இளமையாதிர கூறு முதல்வர் குருஞான சம்பந்த தம்முடைய சிவபோக சாரத்துல பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறையில் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்று பாதி பாட்டு போதும்ன்றாருன்னா அந்த நூலுக்கு எவ்வளவு பெருமை என்று நாம் பார்க்கிறோம். அதை தாய்மானவர் அதை வலிந்து சொல்லுகிறார். பாதி விருத்தத்தால் பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகை நாள் என்னாலோ என்று அவர் பாடுறார். அப்ப தாய்மானவரும் அவர் பெரிய யோகி துறவி, அவரும் இந்த சித்தியாரை எடுத்து பாதி விருத்தத்தால் பார் விருத்தமாக பாடினார் சிவஞான சித்தியார் என்று வருது. இதெல்லாம் அவர்களுக்குள்ள அந்த சிவஞான சித்தியாருடைய சிறப்புகளாக நாம் பார்த்தோம். நேற்று சொல்லாத ஒன்று, அந்த தனிப்பாடல் ஒன்றுல தண்டமிடின் மேலாம் தரம் என்று பாட்டு முடியும். நான் அதை எழுதியிருக்கேன், அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. வள்ளுவர் நூல் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகர் செய்த உரை, ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம், தொகு சித்தி ஓரானும் தண்டவனின் மேலாம் தரம். தமிழ மேலாம் தரமாக இருக்கின்ற நூல்கள் என்னென்ன என்று அவர் சொல்ற பொழுது இந்த வெண்பாவை சொல்லியிருக்கார். அதுல முதல்ல சொன்னது வள்ளுவர் நூல் திருக்குறள், வள்ளுவர் நூல், அன்பர் மொழி அன்பர்கள் சொல்லுகின்ற தேவாரங்கள், வாசகம் திருவாசகம், அன்பர் மொழி வாசகம், வள்ளுவர் நூல் அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே, அடுத்து தொல்காப்பி இலக்கணம், தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை, ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம். நமக்கு எவ்வளவு பேருமே பாருங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. தொண்டர் புராணம், தொகு சித்தி சித்தியார், சிவஞான பொருத்தம் சொல்லுது தொகு சித்தியார், தொகு சித்தி ஓராரும் தண்டவனின் மேலாம் தரம் என்று சொல்லியிருக்கார். அந்த வெண்பாக்கு என்ன சிறப்பு என்றால், வள்ளுவர் நூல் என்பது அறநூல். தமிழ்ல 18 நூல்கள், பழைய காலத்திலே 18 நூல்கள் இருந்தது என்று 18 கீழ்கணக்கு என்று சொல்லுவாங்க. 18 நூல்கள், 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பதும் கைநிலைவாம் கீழ்கணக்கு என்று 18 நூலை சொல்லியிருக்காங்க. வெண்பால சொல்லியிருக்காங்க, நினைவுக்காக, ஞாபகம் வர்றதுக்காக. 18 நூலுக்கு பின்னால நிறைய நீதி நூல் வந்திருக்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா குமரகுருவர் நீதிநீர் விளக்கம் பாடியிருக்கிறார், சிவபிரகாசன் நன்னீரின் பாடியிருக்கிறார், 19ஆம் நூற்றாண்டு நீதி நூல் என்று பாடியிருக்கிறார். ஔவையார் சொன்ன நீதி நூல்லாம் நமக்கு இதில் அடங்கலை, எல்லாம் நல்வழி மூதுரை எல்லாம் ஔவையார் சொன்னது. ஒரு அதிவீரராம பாண்டிய மன்னன் பாடியிருக்கா, வெற்றி வேர்க்கை என்று பாடியிருக்கிறான் பார்க்கும். ஆக நீதி நூல்கள் நிறைய நமக்கு இருக்கின்றது. அதனால அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் அறநூல் என்று சொன்னால் வள்ளுவர் நூல் தான். அதுக்கு பின்னால் இறைவனை பாடுகின்ற தோத்திரங்களை உருக்கத்தை தருவது என்று சொன்னால் அன்பர் மொழி வாசகம். அன்பர் மொழி என்றால் முதல்ல சொல்லுகின்றது மொழி, வாசகம் ரெண்டு ஒரே சொல்தான் அர்த்தம். ஆனா மொழி என்பதனாலே அது தேவாரம் என்றும், வாசகம் என்பதாலே திருவாசகம் என்று வைத்துக் கொள்கிறார்கள். அது பக்திக்குள்ளது. அப்போ அறநூல் என்றால் திருவள்ளுவர், பக்தி நூல் என்று சொன்னால் தேவாரம் திருவாசகம். அதுக்கடுத்து இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம் இலக்கணம். உரை எழுதல உரை நூல் என்று சொன்னால், ஒரு நூலுக்கு உரை எழுதல உரையாசிரியர் சிறப்பு யார் என்று சொன்னால் பரிமேலழகர் சொல்லிட்டு, புராணம் என்று சொன்னால்
தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் தான் புராணம் தான். அதுக்கப்புறம் தொகு சித்தி என்பது சித்தியார். இந்த 6ம் தண்டமணி மேலாம் தரம் என்றால் புராணத்தில் சிறந்தது. சாத்திரங்களில் வருகின்ற பொழுது 14 சாத்திரங்கள் இல்லையா நமக்கு, அதை சித்தியார் படித்தால் போதும் என்று நமக்கு ஒரு வெண்பா சொல்லியிருப்பதாலே சித்தியாருடைய பெருமை நமக்கு தெரிகிறது என்று பார்க்கிறோம். புராணத்தில் கூட பெரிய புராணத்தை ஏன் சொன்னார்கள் என்பது மிக முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 18 புராணங்கள் என்று வடமொழியிலே சொல்லுகின்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுல 10 புராணங்கள் சிவபுராணங்கள். அதுக்கு அந்த புராண வரலாற்றை சொல்றாங்க, அது இப்ப நமக்கு நேரம் இல்லை. புராண வரலாற்றை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு யுகத்திற்கும் இத்தனை கிரந்தங்கள் என்று செய்தார்கள் என்று சொல்லிட்டு, இந்த கலியுகமாக இருக்கின்ற இந்த காலத்துல நிறைய கிரந்தங்கள், நிறைய சொன்னால் தெரியாது என்று சொல்லி அதை சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி 4 லட்சம் கிரந்தமாக, முதல்ல 100 கோடி கிரந்தங்கள் இருந்துதான். 100 கோடி கிரந்தங்கள் கொஞ்சம் அப்புறம் வந்து 10 கோடி ஒரு 3 கோடியா போய் கிடச்சது 4 லட்சம். இப்ப கலியுகத்துல இது படிச்சா போதும் அவங்க இருந்து 4 லட்சமா குறைச்சிட்டாங்களாம். கிரந்தம் என்றால் எழுத்துன்னு அர்த்தம். 4 லட்சம் கிரந்தங்கள், அதுல 3 லட்சம் கிரந்தங்கள் சிவபெருமானுக்குரியது, 10 புராணம் சிவபெருமானுக்குரியது என்று சொல்லி 4ல் 3 போயிடுச்சு, மீதி 1 லட்சம் தான் இருக்குது. 1 லட்சத்துல 50,000 கிரந்தங்கள் திருமாலுக்கு என்று சொல்லி, அதுக்கப்புறம் 25 மீதி 50,000 இருக்கு இல்லையா, அதுல 25,000 கிரந்தங்கள் பிரம்மனுக்கு என்று சொல்லி, அதுக்கு கீழே இருக்கிற 25,000த்துல 2ஆ பிரிச்சு 12,500 அக்னி புராணம், அப்புறம் 12,500 இருக்குது அது சூரிய புராணம், சௌர புராணம் என்று 18 புராணங்களை சொல்லி அவங்க விளக்குறாங்க. அதை எப்படி விளக்கினாலும் அதுல 10 புராணங்கள் நமக்கு சைவத்தை பற்றி இருக்குது. அதுல ஒரு குறிப்பு, இந்த விஷயத்தை தான் நம்முடைய ஞான சம்பந்தரும் திருப்பாசுரத்துல பாடுகிறார். புராணத்தை படிக்கணும்னு பாடுறார். சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோலி சொல்லே என்று வருது பாட்டு. சூதன் ஒலிமாலை என்று வருது. அந்த புராணங்கள் வந்த மரபு எப்படி இப்ப நம்ம மெய்கண்டாருக்கு சொல்ற பொழுது, பெருமான் வந்து நந்தி தேவருக்கு சொன்னார், அதுக்கப்புறம் அவர் வந்து சனத்குமாருக்கு சொன்னார், அதுக்கப்புறம் அவர் பரஞ்சோதி முனிவருக்கு சொன்னார், அப்புறம் பின்னால் மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி சொன்னார். அந்த மரபு சொல்றோம் இல்லையா, அதே போல பொதுவாக நமக்கு புராணம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பெருமான் தான் சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயம். பெருமான் சொன்னாலும் கூட நந்தி தேவர் என்ன செய்கிறார், அதை முனிவர்களுக்கு சொல்லுகிறார் என்று வருது. முனிவர்களுக்கு வருது. இந்த முனிவர்ல யார் என்றால் முக்கிய அகத்தியர் இதற்கு சொன்னார் என்று வருது. அதற்கு பின்னால வருகின்ற பொழுதுதான் நமக்கு வியாசருக்கு சொன்னார். வியாசர் வந்து சூதருக்கு சொன்னார் என்று புராண மரபில் சுருக்கமா சொல்றாங்க. புராணங்களை பெருமான் படித்தாலும் அதுல அகத்தியர், வியாசர், சூதன் என்று வருது. இந்த சூதனைத்தான் ஞான சம்பந்தர் சொல்றார். சூதன் ஒலிமாலை என்று இவங்களாம் விட்டார். சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோய் சொல்லே என்று சொன்னார் என்றால், இந்த 10 புராணம் மட்டுமல்ல, சிவபுராணம் 10ம் சிவனை முன்னிறுத்தி சொல்லும். மற்ற 8 புராணம் இருக்கு இல்லையா, அதுலயும் சிவபராக்கிரம் வரும், சிவபரத்துவத்தையும் சொல்லுவார். அவன் அங்கங்க வரும். எல்லா புராணங்களும் சிவபுராணம் தானே தவிர இவங்க தான் மாத்திட்டாங்க. 10 சிவபுராணம், 2 திருமாலுக்கு திருமால புராணம், விஷ்ணு புராணம் என்று எடுத்துட்டாங்க தவிர 18 புராணங்களும் சிவனுடைய பெருமைத்தான் சொல்லுகிறது என்பது கொள்கை. அதனால அதை ஞான சம்பந்த பெருமான் சூதன் சொன்ன ஒலிமாலை என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அது வடமொழியில அது 18 புராணம் விட்டுட்டுங்க. அதுல நமக்குள்ள திருவிளையாட புராணம், கந்த புராணம் இருக்கு இல்லையா, அந்த 18 புராணங்கள்ல ஸ்காந்தம் என்பது மிகப்பெரிய ஒன்றாக சொல்றாங்க. இருக்கிறது அதுதான் ஸ்காந்த புராணம். அது பெரிய இருக்கிறதுலே பெரிய அளவிலே பெரியதுன்றாங்க. இதுல பல வகையான பிரிவுகள்லாம் நமக்கு இருக்கின்றது என்று சொல்லி அது தனியா போகும். அந்த பிரிவுகள் இதுல இருந்தா நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் சொன்னார் என்று கொஞ்சம் மாற்றி, தமிழுக்கு ஏற்ற போல சிலவற்றை மாற்றி சொன்னார் என்று வருகிறது. ஸ்காந்த புராணம் தான் சிவாச்சாரியுடைய கந்த புராணத்துக்கு சான்றது. அப்ப நம்முடைய புராணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப திருவிளையாட புராணம் அடுத்து வருது. திருவிளையாட புராணம் வடமொழியில ஆலாசிய மகான்மியம் என்று ஒன்று இருந்தது, அது இருந்தா வந்தது என்று 2 பேரும் 2 புராணத்திலும் வடமொழி இருந்ததுன்னு சொல்றாங்க. இதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பண்ணி என்ன செய்திருக்கார்கள், கந்த புராணத்தில் இருக்கின்ற சில குறிப்புகள் ஸ்காந்தத்தில் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு ஏற்றாற் போல மாற்றி ஏறக்குறைய முதல் நூலவர் தான் அவர் செய்திருக்கிறார். இருந்தாலும் ஸ்காந்தம் அடிப்படையாக வைத்துக் கொள்ளலாம், நாம் அதிகம் சொல்றது கிடையாது. ஏன்னா முருகன் வந்து நம்முடைய கடவுள்,
முருகன் இவங்க வடக்கேந்து வரல, இங்கிருந்து உள்ள கடவுள். இங்க இருக்கின்ற கடவுளுக்கு நம்ம வந்து அங்கிருந்தாலும் புராணம் சொல்ல முடியும், வடமொழியில புராணம் சொல்ல முடியும் கிடையாது. அது வேறவா இருக்கலாம், இங்க வேறவா இருக்குதுன்னு இருக்குது. அது கொஞ்சம் இப்ப சிக்கல்ல இருக்குது, இப்ப அது ஒரு விஷயம். ஆனால் திருவிளையாட புராணத்தை பற்றி நம்ம தைரியமா சொல்லலாம். அதுதான் நேற்று சொன்னேன். கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே திருவாசகத்தை பாடுகின்றவர் என்னென்ன செய்திருக்காரு பார்க்கணும். திருவாசகம் நமக்கு வெறும் தோத்திரமா தான் படிச்சுட்டு இருக்கோம். அது என்ன அவர் செய்திருக்கிறார் காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு என்ற புராணங்கள் உண்டு, அவர் செய்த பராக்கிரமங்கள் பல என்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. எப்படி திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் 63 நாயன்மாரை தொகுத்தாரோ நம்முடைய சுந்தரர், அதுபோல அவர் என்ன செய்தார், புராணங்கள்லாம் முக்கியமானது என்று சொல்லி பெருமான் செய்த புராணங்களை கீர்த்தி திருவகளும் பாடியிருக்கிறார். அந்த கீர்த்தி திருவிழா பார்த்தீங்கன்னா அதுல பல புராணங்களை அர்த்தம் நமக்கு தெரியல. அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார், தோத்திரங்களாக பாடுகிற பொழுது சிவபுராணம் என்று சொன்னால் அது நம்முடைய சைவத்தினுடைய தத்துவத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயம். அது சைவ சித்தாந்த கருத்துக்களை வெறும் சிவபுராணத்தை மட்டுமே நம்ம முடிச்சுட்டு சைவ சித்தாந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளையும் நாம் சிவபுராணத்தை வச்சு சொல்லிடலாம். அப்படி எழுதிருக்காது, நமக்கு தெரியும், அது சொல்லலாம், அது ஒரு தனி விஷயம். அதுக்கடுத்து கீர்த்தி திருவிழா அது புராணம், சிவபுராணமா இருக்கிற புராணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அதுல ஆகமங்களை சொல்லியிருக்கார். ஆகம வரலாறு நமக்கு உள்ளது. ஆகம நேற்று சொன்னேன், கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஆகம வரலாற்றை சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்தந்த ஊர்களை சொன்ன அங்கங்க போய் அங்கே என்ன செய்தார் சிறப்பு செய்து சொல்கிறார். அது என்ன அர்த்தம் என்றால், இந்தந்த ஊர்களெல்லாம் போய் வழிபட வேண்டும் என்று தலங்களை சொல்வது போல செய்திருக்கிறார். எனவே அவங்க என்ன பண்ணாங்க, பிறகு ஞான சம்பந்தர்லாம் ஊர் ஊரா போய் பாட வேண்டும் என்று எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய காலத்தில் திருவாசகத்துடைய குறிப்பு நமக்கு தெரியாது, அவர் எங்கேயோ போயிருப்பார். இது மேல ஒரே இடத்துக்கு போய் பாட வேண்டும் என்ற எண்ணில் நம்ம ஆனா பயணித்திருக்கா, தமிழகம் பூரா பயணித்திருக்கான்னு தெரிகின்றது. அதான் அண்ணாமலை திருவண்ணாமலை நம்ம சொல்றோம், காஞ்சி பக்கத்துல கழுக்குன்ற சொல்றோம் பார்க்கிறோம். அப்புறம் அந்தந்த சிறப்பா ஏகம்பம் பாகம் பெண்ணுருவானாய் அடிக்கடி நம்ம சொல்றோம்னு சொன்னால், பாகம் பெற்ற இடம் ஏகம்பம் என்று 2 இடத்துல அவர் சொல்கிறார். ஏகம்பத்தில் இயல்பாயிருந்தும் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி என்று சொல்கிறார் பார்த்தா, அவர் காஞ்சிபுர விஷயங்கள் அப்படி இதெல்லாம் பல தலங்களை சிறப்பான தலங்களை எல்லாம் அவர் சொல்வதாலே தலயாத்திரை நமக்கு தேவை என்று பின்னாலே திருத்தலங்களிலாலே பதிகம் பாடியிருக்கார் என்று பார்க்கணும். திருவாசகத்தினுடைய மாணிக்கவாசருடைய எவ்வளவு கொடை தமிழுக்கு நீ பார்க்கணும். அப்புறம் போற்றி திருக்குறள், அதை விட பெரிய கொடை இது. போற்றி திருக்குறள் என்று சொன்னால் வடமொழியிலே இருக்கின்ற நற்செயல்களை போல தமிழிலே செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நாம சொல்றது அன்னைக்கு செய்திருக்கிறார். இல்லையா தமிழ்ல பாட வேண்டும். போற்றி திருவகழ்னா அந்த போற்றி திருவகளை வைத்துக் கொண்டுதான் பின்னாலே அப்பர் பெருமான் போற்றி திருத்தாண்டகம் என்று பாடுகிறார். அது உங்களுக்கு இங்க சொல்லியிருக்கிறேன். சப்தகோடி மந்திரங்கள் என்பதுல நமக என்பது அங்க வடமொழி இருக்குது, நமக்கு போற்றி என்பது மிக முக்கியம். 7 கோடியில நமக சுவாகா சுவாத்தா என்றெல்லாம் இருந்தாலும் கூட நமக என்பதற்கு இணையாக வேறு கிடையாது என்று சொல்லி அங்க நமகன்னாங்க, இங்க போற்றினாங்க. அப்ப போற்றி என்பது சிறப்பு என்பதாலே போற்றி திருவகள் பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். போற்றி திருத்தாண்டங்க அதை வைத்து அவர் ஒடுக்கி பாடியிருக்கிறார்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த நமக்கு இருக்கிற சிவபுராணம், சிவ தத்துவங்க, சைவ சித்தாந்த கருத்துக்கள், திருத்தல யாத்திரையை பற்றி சொல்வது, ஆகம வழிபாடு, இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு களஞ்சியமாக நம்முடைய திருவாசகத்தை வேறு பார்வையிலே பார்த்தால், ஏன் 5 எழுத்துக்கு எவ்வளவு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த திருவாசகத்துடைய சிறப்பு என்பதையும் பார்க்கணும். அதனால அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு புராணங்களை சொன்னார்கள். சூழல் ஒளிமாலை என்று புராணங்களை சொல்லி அப்ப ஞானசம்பந்தர் அந்த பதிகத்தை பாடினார் என்று தெரியும். சித்தியார் அந்த தண்டமணி மேலாம் தரம் என்பது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது நான் நேற்று சொல்லாதது 6 பேர் உரை. சித்தியார் 6 பேர் உரை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்ப 6 பேருடைய உரை நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு சிறப்பு. நமக்கு ஒரு நூலுக்கு 6 பேர் உரை. முதல்ல மறைஞான தேசிகர் என்று ஒருவர், அதற்கடுத்து சிவாகிர யோகிகள், சூரியார் கோயில் சிவாகிர யோகிகள், 3வது நிரம்ப அழகிய தேசிகர். நிரம்ப அழகிய தேசிகர் அவர் திருவருட்பயன் கூட எழுதியிருக்கிறார், நிரம்ப அழகிய தேசிகர். 4வது ஞானப்பிரகாசர். ஞானப்பிரகாசர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். அந்த யாழ்ப்பாண சைவர்களுக்கும் தமிழக சைவர்களுக்கும் சில முறைகளில் வேறுபாடு இருக்குது. இப்ப நாம வேதத்துக்கு வடமொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரமாட்டோம் தமிழ் சைவர்கள். ஆனா யாழ்ப்பாண சைவர்கள் அதையும் எப்படி நம்ம வேதத்தை நாம் தழுவுகிறோம், ஆனால் அதை மிக முக்கியமாக சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்ற, எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, தேவாரம் வேதசாரம் என்றே வந்திருக்கு. செந்திநாதர் பாடி இருக்கிறார், ஒரு நூல் இருக்கு தேவாரம் வேதசாரம் என்று சொல்ற பொழுது
நானும் பார்க்கணும் படிச்சு பார்த்தா என்ன ஆயிடுதுன்னா, வேதத்தை பார்த்து தான் நம்ம மூவரும் பாடிருப்பது போல தெரியும். பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தான் பாடிருக்க தெரியும். அந்த மாதிரி கிடையாது. அப்போ ஒரு கம்பேரிட்டிவாக பார்க்குறாங்களே, ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்ற முறையிலே வேண்டுமா இருக்கலாமே தவிர நம்முடைய போக்கு வேறு தான். ஆனால் அந்த யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது. அதை விட ஒன்று இந்த விஷயம். சிவஞான சித்தியார் என்ன பண்றார், ஞானப்பிரகாசர் சிவ சமவாதம் என்பது நம்ம மறுக்கின்ற ஒன்று. சிவ சமவாதம், அந்த சிவ சமவாதமாக செய்திருக்கிறார் ஞானப்பிரகாசர் என்பது கொள்கை. 6 பேர்ல அவர் அப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அதனால எங்க தமிழர்கள் அந்த ஞானப்பிரகாசருடைய அதிகமாக படிப்பதில்லை. அது மட்டுமில்ல, மறுப்பும் இருக்குது. சிவசமவாதத்துக்கு கடுமையான மறுப்பும் சிவஞான முனி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது ஞானப்பிரகாசர். அதுக்கு அடுத்து 5வது சிவஞான முனிவர். 5வது சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் 5. 6வது திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய தேசிகர். இப்போ இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இதுல என்ன சிறப்பு என்றால், திருக்குறளுக்கு அந்த காலத்திலே 10 பேர் உரை எழுதினாங்க. இப்ப பின்னால அப்பவே 10 பேர் எழுதிட்டாங்க. அந்த 10 பேர்ல சிறந்த உரை வள்ளுவர் பெருமை உரை தான். அது போல இங்க 6 பேர் எழுதியிருந்தாலும் கூட அதுல சிவாகிர யோகிகள் பக்கத்தில், திருவாவடுதுறை பக்கத்தில் இருக்கின்ற சூரியநாத கோயில் ஆயிரம் அங்கதான் அவருக்கு. சிவஞான முனிவரும் திருவாவடுதுறை ஆயத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பார்க்கிறோம். கடைசியா இருக்கிற சுப்பிரமணிய தேசிகரும் அவர் அந்த திருவாவடுதுறை ஆயத்தை பட்டமா இருந்தவர், ஞானபீடத்தில் இருந்தவர். 3 பேர். இவ்வளவு பேர் இருந்தாலும் கூட சிவஞான முனிவருடைய உரை போல நமக்கு இணையாக கிடையாது. சித்தியார்ல இப்ப இது நான் வைத்துக்கிறது சிவஞான முனிவர் தான். அதை வைத்த மற்றவங்க எழுதுறாங்க, அவர் தான் சிறப்பாக சொல்வார். 5வதா இருக்கிற சிவஞான முனிவர். சுப்பிரமணிய தேசிகர் என்ன செய்தார் என்றால், தனியா ஒன்றும் உரை எழுதல். அவரு சிவஞான முனிவர் பொழிப்புரையா எழுதினார் இல்லையா, அதை பதவுரையாக பிரித்து இந்தந்த பதங்களுக்கு இப்படி உரை எழுதிக்கிறார் என்று சொல்லி சில மேல் விளக்கமாக சின்ன சின்ன விளக்கங்களை கொடுத்திருக்கார். எனவே சுப்பிரமணிய தேசிகர் தனியா ஒரு பேர் உரை கிடையாது. சிவஞான முனிவர் எழுதிய உரையை கொஞ்சம் மேல் விளக்கமாக பதம் பிரித்து அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஞானப்பிரகாச உரை சிவ சமவாத உரையா இருப்பதாலே தமிழர்கள் அதை விரும்புவதில்லை. சிவாகிர யோகி என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அதுதான் நம்ம இப்ப நடத்தும் போது சொல்லி ஆகணுது. சிவாகிர யோகிகள் தான் இதை முதல்ல எழுதியிருக்கிறார், உரை எழுதியிருக்கிறார். வடமொழி கலந்து இருக்கும், அது எங்கிட்ட இருக்குது. சுபக்கம் இருக்குது வடமொழி. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் புரிய மாட்டேது. என்ன காரணம்னா, வடமொழியும் தமிழுமாக கலந்து எழுதுறாரு. ஆழமா கூட எழுதுவார், ஆனால் அந்த ஆழத்தை நம்மளால வடமொழியினுடைய துணை இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது. மணிப்பிரவாளமாக எழுதியிருக்கிறார். அது ஒரு நமக்கு அது மொழி புரியல, அது பிரச்சனை, அது விட்டுருங்க. சிவஞானவர்களாம் மொழி புரியல இல்லையா, அவங்களாம் பார்த்தாங்க. பல கருத்துக்கள் மாறாக இருக்கிறார். சிவஞான முனிவருக்கும் சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதும் பொழுது சிவாகிர யோகிகள் கருத்துக்கள் அவருக்கு பொருத்தமா படலை. ஆனா பக்கத்திலேயே இருக்கிற சிஷ்ய மடம் சிவஞான சூரியநாத கோயில் ஆதீனம், அவர் பெரியவர், சிவகாரவி பெரியவர், அதெல்லாம் பக்திமான், அதெல்லாம் வேற விஷயம். இந்த நூலுக்கு உரை எழுதுகிற பொழுது சில இடங்கள்ல அவர் வழுவுகிறார் என்றதுனால அதை சரியா எழுத வேண்டும் என்ற எண்ணம் சிவஞான முனிக்கு இருந்திருக்கு. அந்த பொறுப்பை அவர் எடுத்துட்டு இருக்காரு. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சிவாகிரவிகள் படிச்சு தப்பாதான் புரிஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பல இடங்கள் அப்படி வரதுனால மாற்றுகிறார், மாற்றி சொல்கிறார். எல்லாவற்றையும் நம்ம நடத்துற போது சிலவற்றை சொல்லலாம். நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்க அப்பா நான் கேட்டது, சிவாகிர யோகிகளுக்கும் சிவஞான குருக்குள்ள கொஞ்சம் வேறுபாட்டு இருக்கு, சொன்னா நல்லா இருக்குமான்னு சொன்னேன். நான் சொல்லலாம்டா பார்ப்போம்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு இருந்த நேரத்துல ஏதோ 1-2 சொன்னாங்க, பேச்சுல சொன்னாங்களே தவிர தனியா அவங்க சொல்றதுக்கு நேரம் இல்லை, நமக்கு அதை கேட்க முடியல. இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சிவஞானம் நம்ம நல்லா படிச்சிருக்கிறதுனால சிவாகிரயோட இந்த வடமொழியை கொஞ்சம் சொல்றவங்க இருந்தாங்கன்னா அது படிக்கிறாங்க. சென்னை பல கேட்டிருக்கிறேன், வடமொழியை இவங்கெல்லாம் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் ஓய்வு இல்லை, நமக்கு ஓய்வு இல்லை, அப்படியே போகுது. எதுவும் சொல்லலாம், முதலாவதாக சொல்றது விநாயக வணக்கம். நேற்று விநாயக வணக்கம் பார்த்தேன் இல்லையா, நான் அடிக்கடி கேட்கறது அதுதான் அவங்களுக்கு கேட்டது. விநாயகர் என்பதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கேன். சைவ சித்தாந்த உண்மை விளக்கம் மற்ற நடத்துற பொழுது அடிக்கடி நான் கேட்டிருக்கிறேன். விநாயகருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த வி என்ற ஒரு சொல் இருக்கு வடமொழியில, விசேஷம் என்பது போல வரும். வி என்பது நாயகன் என்றால் தலைவன் அர்த்தம். வி நாயகன் என்றால் சிறந்த தலைவன் என்று அர்த்தம். ஆனால் சிவாகிர யோகிகள் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்று எழுதுகிறார். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், மேலான தலைவன் தப்புட, மேலே இல்லாத, தனக்கு மேல் இல்லாத தலைவன்னா சிவபெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. அவனுக்கு மேல் ஒருவன் கிடையாது என்று பார்க்கிறோம். அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது
வைஷ்ணவ ராமானுஜர் காலத்துல வைணவம் அதிகமாக போகிற பொழுது சோழர் காலம், சோழர் காலத்துல குலோத்துங்க சோழன் காலம், முதற்கு 3 குலோத்துங்கன் நமக்கு இருந்திருக்காங்க. அதுல 2ஆம் குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்க சோழன், கிருமி கண்ட சோழன் சொல்றாங்க அவனை. அந்த குலோத்துங்க சோழன் என்ன பண்ணா, சிதம்பரத்தில் இருக்கின்ற கோவிந்தராஜ பெருமாள் அதை கொண்டு போய் கடலை தூக்கி போட்டான். அதான் இப்ப சினிமாவோட அதை ஒரு கமலஹாசன் படத்தில் காண்பிக்கிறார் இல்லையா, அதுதான் எடுத்து போய் போட்டான். அவ்வளவு அவனுக்கு செய்யப்பற்று. இந்த இடத்துக்கு அவரை வச்சிருக்கு இல்லையா, ஏன்னா வரவெல்லாம் அங்கே கூப்பிட்டு போயிடறாங்க, அவங்க வைஷ்ணவ கூப்பிட்டு போறாங்க. வைஷ்ணவ கோயில் நம்ம சிவபெருமான் இருக்கிறது, அது எதுக்கு தூக்கி போட்டான். இது கடுமையானவன். அவனுடைய காலத்துல தான் ராமானுஜர் 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் அவர் வாழ்ந்தார். அது 2ஆம் குலோத்துங்கனா 3ஆம் குலோத்துங்கன்னு ஆராய்ச்சி இருக்குது. இப்போ சதாசிவ பண்டாரத்தார் வரலாற்று ஆராய்ச்சிகளும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. குலோத்துங்க சோழ வைத்துக் கொள்ளுங்க, பெரும்பாலும் 3ஆம் குலோத்துங்க சொல்றாங்க. அதாவது ராமானுஜரை கூப்பிட்டானாம் வர சொல்லி, அவர்கிட்ட நான் பேசுறேன், வாதம் பண்ணணும், வைஷ்ணவத்துக்கு வாதம் பண்ணணும், ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு என்று. அவர் ராமானுஜர் போகலையா, பயந்து கொண்டோ ஏதோ போகலை. தனக்கு ஏதாவது ஆபத்து நினைச்சாரோ விவாதத்தை தோத்து போகலை. அவர் எல்லாம் ஆழ்வார்கள் வைஷ்ணவம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம எழுதிக்கிற வரலாற்று சொல்லணும். அதனால என்ன பண்ணாருன்னா, அவருடைய சீடனா இருக்கின்ற கூரத்தாழ்வார் என்று அவர் அனுப்பிச்சாராம். கூரம் என்றது ஒரு ஊர், காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்குது கூரம். அந்த கூரத்தில் இருக்கின்ற ஆழ்வார் அவர், கூரத்தாழ்வார் அவருக்கு பெயர். அவர் அனுப்பிச்சாலாம். அவர் அனுப்பிச்ச போது வேற ஒன்றும் கேட்கல அந்த குலோத்துங்க சோழன். அவன் ஒரு வார்த்தை கேட்டானா, என்னன்னா அந்த வடமொழியில சொல்றது சிவாத் பரம் நாஸ்தி அப்படின்னா, சிவனுக்கு மேல் ஒன்றுமில்லை, சிவமே பரம், அதற்கு மேல் ஒன்றுமில்லையா, இல்லை அதானே அதை சொல்லுங்க. சிவாத் பரம் நாஸ்தி என்று சொன்ன உடனே கூரத்தாழ்வார் என்ன பண்ணாராம், அஸ்தினாராம், உண்டுன்னு அர்த்தம். நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம், அஸ்தினா உண்டுன்னு அர்த்தம். அஸ்தி எதுனா, அஸ்தினா துரோணம் அஸ்தினா. இந்த சிவாத் பரதரம், பரம் கூட இல்லை, சிவாத் பரதரம் வாங்க வடமொழியில். சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனுக்கு மேல் உள்ள நிலை. சிவாத் பரதரம் நாஸ்தி, அஸ்தி என்றால் உண்டு, துரோணம் அஸ்தினா அப்படின்னு சொன்னாராம் கூரத்தாழ்வார். இது என்ன அர்த்தம்னா, எவ்வளவு அவர் கூரத்தாழ்வாருக்கு தைரியம் இருக்கு. முதல் விஷயம் தைரியம் இருக்கு. இதை சொன்ன உடனே குலோத்துங்கன் கோபித்துக் கொண்டு அவருடைய 2 கண்களையும் பிடிக்கிட்டானா, கண்ணை எடுத்துட்டானா, தண்டனை கொடுத்தாச்சு, கண்ணை தொழிட்டான் இருக்கு. இதெல்லாம் வரலாறு. தமிழ்ல சிவம் என்றால் மரக்கால் அர்த்தம். மரக்கால் என்பதற்கு ஒரு அளவு, அளக்கிறோம் இல்லையா, அதுக்கு அளவு, ஒரு அளவு. துரோணம் என்றால் கலம் என்று அர்த்தம். கலம்னா அந்த காலத்துல இப்போ ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மரக்கால் சிறிய அளவு, கலம் பெரிய அளவு. அதனால்தான் தமிழ்ல கலம்பகம் என்று வரும். களம் பகம், பகம்னா பாதி. இது வந்து களம்னா 12, இது ஒரு 6, 18 உறுப்புகள் அடங்கினால் கலம்பகம். கலம்பகம் என்ற சிற்றிலக்கியத்துல சிற்றிலக்கியம் பார்த்தீங்கன்னா கலம்பகத்தை எத்தனை உறுப்புகள் என்றால் தரவு தாழிசை இது போல வரும், கொற்றியார் என்று வரும். இதெல்லாம் உறுப்புகளா பாடுறது. 18 உறுப்புகள் வந்து கலம்பகம் என்று பெயர். அப்ப பழைய காலத்துல களம் என்ற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, கிராமங்கள்ல சின்னபடி பெரியபடின்னு சொல்லுவாங்க, அதை சொல்ற வழக்கம் உண்டு இல்லையா. அது போல அதாவது இந்த களம் என்பது நமக்கு 12 மரக்கால். அப்போ மரக்கால் பெருசா களம் பெருசா என்று சொன்னால் களம் தான் பெருசு இல்லையா, மரக்கால் சின்னது. அப்போ குலோத்துங்க என்ன சொன்னா, சிவனை காட்டிலும் மேலானது இல்லை என்று சொன்னா, இவர் எப்படி பதில் சொல்றார், சிவன மரக்கால் தானே, மரக்காலுக்கு மேல துரோணம் இருக்குதுன்னாராம், மரக்கால மேல களம் இருக்குது அப்படின்னாராம். எவ்வளவு கிண்டல் இருக்கணும் மண்ணுங்கிட்ட போய் பேசுற பொழுது. மரக்காலுக்கு மேலே களம் இருக்குதுன்னு உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் சிவனை கேட்டா நீ மரக்காலுக்கு பொருள் சொல்லி களம்னு சொல்றேன்னு சொல்லி கண்ணை எடுத்து விட்டான் என்பது வரலாறு. இது இருக்கு நடந்த விஷயம். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆழ்வார்த்தை கூரத்தாழ்வார் சொன்னாராம், கண்ணை எடுத்த உடனே இல்லை சோழனுக்கு தண்டனை கொடுக்கல, ஊனக்கண்ணை எடுத்து விட்டான், ஞானக்கண்ணினாலே இப்ப நான் பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அப்படி அவங்க சமாளிக்கிறது.
இருக்கட்டும், தப்பு இல்லை. அவர் அந்த குலத்தோட பக்தி, அவருடைய பக்தி பாராட்ட வேண்டியது தான். ஆனால் இப்படி ஒரு அரசன் சொல்லுகிறானா இதை கிண்டலா சொல்லலாமா என்று இருக்குது. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, மகாபிரிவு காஞ்சி பிரிவு இருந்தார் இல்லையா, இப்ப முன்ன இருந்தார் இல்லையா, அவருடைய உபன்யாசங்கள் ஒரு புக்கு இருக்கு, படிச்சு பாருங்க. அதெல்லாம் எல்லாம் இருக்குது. என்ன சொல்றாரு அதுல, சோழமன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான், கொஞ்சம் யோசித்திருந்தால் கூறத்தாழ்வார் சொல்றது சரி என்று தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு எழுதுறாரு. அவர் பெரியவர் தான் எழுதுறாரு, நான் அதை சொல்லிடுறாரு, பொருந்தா இல்லைன்னு பார்த்துங்க. துரோணம் என்றால் இந்த கலம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் தும்பைப்பூ. சோழன் கேட்டது சிவத்திற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இருக்குதுங்களே தும்பைப்பூ. மேல அவர் தலைமையில் தும்பைப்பூ வச்சிருக்கா இல்லையா, தலைக்கு மேல் தும்பைப்பூ இருக்குது அல்லவா என்று சொன்னான். ஆனால் அது தப்பா புரிஞ்சுட்டு கேலி செய்கிறார் என்று கண்டுபிடிக்கிட்டாரு. எனவே சிவத்துக்கு மேல் தும்பைப்பூ என்றுதான் சொன்னார் கூறத்தாழ்வார் என்று அதை கொஞ்சம் யோசித்திருந்தால் மன்னிச்சு விட்டுருப்பான் என்று ஒரு இன்னைக்கு எழுதுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், அவள் பெரியவர் தான், சிவத்திற்கு மேல் தும்பைப்பூ இருக்குது, தலைமேல் இருக்குது இல்லையா, எல்லாம் சரி. ஆனால் சிவத்துக்கு மேலாது, சிவத்திற்கு மேலா இருக்கு, தலைமையில போட்டு கால் போடுவாங்க ஏறிட்டோம். தும்பைப்பூ தான், அது சிவத்துக்கு மேல எப்படி இருக்கும்? அவன் கேட்டது சிவத்திற்கு மேல பொருள் உண்டான்னு கேட்டான், இவன் சிவத்திற்கு மேல தலை மேல வச்சுட்டா பொருள் வைத்துக்கிட்டா, பொருந்தாது. இருந்தாலும் அவர் நயமா அவர் சொல்றார். இதெல்லாம் இன்னைக்கு சிவத்தை உயர்த்தக்கூடாது என்று சொல்லுகின்ற சில வாதங்கள்ல இதெல்லாம் சில வாதங்கள், இதெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கும். அதுக்காக எவ்வளவு இது மட்டும் இல்லை, சின்ன எதிர்ப்புகள், இது மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் மீறிதான் நாம் வந்திருக்கிறோம். சிறந்த தலைவன் என்று விநாயகருக்கு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவனுக்கு மேல் தலைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது, அது சைவ சித்தாந்தம் முறையில கிடையாது. எனவே சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதுகின்ற பொழுது, ஒரு கோட்டு சிவன் பாட்டு எழுதுற பொழுது விநாயகன் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்று குறிப்பிடுகிறார். அதுவே முதல் விஷயமே, முதல் தப்பு செய்கிறது. என்னடா சைவ சித்தாந்த நூலைக்கு விளைய எழுதுற பொழுது சிவனுக்கு மேல் ஒரு விநாயகரை சொல்ற முறை உண்டா என்று தெரியாமல் எழுதியிருக்கிறார்னு அதை எப்படி சொல்றது சிவஞானம். எனவே அதுக்காக அந்த இதை மாத்துறார், விநாயகர் கடவுளை மாத்துகிறார் என்று பார்க்கும். இது போல பல செய்திகள். அதனால 6 பேருடைய உரை, அந்த 6 பேருடைய நம்ம சிவஞானம் தான் படிக்க போறோம். அதான் பின்னர் அதெல்லாம் படிக்கணும். நேராக படிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அவருடைய உரைகள் கஷ்டமா இருக்கும். அதனால நாம் சில விட்டு நான் விளக்கலாம் போறேன், சில அப்பப்போ நான் கொஞ்சம் விலைக்கு செய்கிறேன். அதை எப்படி எவ்வளவு கஷ்டம்ன்றதுக்கு போட்டு சொல்ல போறேன். விநாயகர் வழிபாட்டில் இருக்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது எவ்வளவு படிச்சா எவ்வளவு கஷ்டம்ன்றது நான் சொல்ல போறேன். சரி, அதுக்கு அடுத்து நேற்று சொன்னதே பாதி விருத்தத்தால் ஒரு விருத்த பாதி போதும் சொன்னார் இல்லையா, அந்த பாதி விருத்தம் என்ன என்பது எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு எழுதுவேனா, அறியாமை அறிவகற்றி என்று ஒரு பாட்டு வரும் சிவஞான சித்தியால். அறியாமை அறிவு அகற்றி என்ற ஒரு பாட்டு தான் பாதி விருத்தம். பாதி விருத்த நூலெல்லாம் பார்த்தறையில் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் சொல்றார் இல்லையா, அந்த விருத்த பாட்டு எது என்பதற்கு விளக்கம் இருக்கிறது. அறியாமை அறிவகற்றி, அது நாம் படிக்க போறோம், பின்னால் படிக்க போறோம். அறியாமை அகற்றுன்றது ஏறக்குறைய 203 பாட்டுக்கு முன்னால் வருது, அது அதை படிக்க போறோம். அந்த பாட்டு தான் பாதி பாட்டு தான், அதையும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த விஷயம் நேற்று சொன்னதுல சிந்தை திருகோட்டும் என்பது முக்கியம். நான் சொன்னேன், சித்தமே மலமாக இருப்பது, 3 குணங்கள் சமமாக இருப்பது, அந்த 3 குணங்களையும் கடப்பது தான் நமக்கு பெருமானை சேர்க்கும் என்பதால் தான் சித்த மலம் அறிவித்து என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, அது இந்த சிந்தை திருகோட்டுகின்ற ஆணவத்தை நீக்குகின்ற ஒன்று, குணங்களை நீக்குகின்ற ஒன்றுதான் இந்த நூல் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். கங்கை ஆறு, கங்கை சடை பெருமானுடைய அடையாளமாக சொல்லுகிற பொழுது கங்கையை சொல்லுகிறார், பிறையை சொல்லுகிறார், கொன்றை பூவை சொல்லுகிறார், தாழ்ந்த சடையை சொல்லுகிறார். இந்த 4 சொல்லுகிறார். இந்த 4ம் பெருமானுக்குள்ள அடையாளங்கள். அந்த இதழி என்பது கொன்றை, அது அடையாள மாலை என்று பார்க்கிறோம். கங்கையும் பிறையும் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், கங்கை செருக்கினாலே வருகின்ற அந்த கங்கையை சடையிலே அடக்கினான் என்பதனாலும், அடைக்கலம் என்று வந்த திங்களை சந்திரனை பாதுகாத்தான் என்பதாலும், செருக்கடக்குவோம் அவன்தான், அடைக்கலம் தரும் அவன்தான் என்ற குறிப்பைத்தான் அங்கே சொல்லுகிறார் என்று நம்முடைய சிவஞான முறை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த நேற்று சொன்னதனுடைய சில விளக்கங்கள். இனிமேற்பட்டு இன்றைக்கு தனியாக நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அதில் நேற்று பார்த்த பொழுது ஒரு கோட்டன் இருசிவையன் உம்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன்
அதுவரையில் விநாயகருக்குள்ள அடையாளம் 1 கோடு, 2 செவி, 3 மதம், 4 வாய், 4 வாய்னா தொங்குகின்ற வாய், 5 கரம் என்று நம்ம பார்த்தோம். அது பெருமானுக்குள்ள அடையாளம். முதல்ல மும்மதம் என்று வருது இல்லையா, அதுதான் எடுக்கிறார் சிவஞான முனிவர். அவருடைய உரையில அவர் எப்படி எழுதுகிறார் என்பது நம்ம முதல்ல சும்மா பார்ப்போம். முதல்ல அப்புறம் நான் விளக்குறது. உங்களுக்கு அந்த மற்ற புத்தகங்களை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இதுல சிவஞான முனிவருடைய உரையில் தான் இருக்கும். அது மற்றவங்க பொதுவாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அதுல 3 மதம் என்பதை நான் சொன்னேன். கன்ன மதம், கபோல மதம், பீஜ மதம் என்று 3ஆக சொன்னது. அதை எடுக்கிறார் முதல்ல. சரி, 1 கோடு அதெல்லாம் விட்டுருங்க. யானை உறுப்பு கழுத்திற்கு மேல் அன்றி இன்மையால் மும்மதத்தானாதல் யாங்கனம் என்பார்க்கு மும்மதம் யானைக்கு அடை என்பாரும். 1 கோட்டன் முதலின போல மும்மதத்தின் என விநாயக பிரானுக்கு அடையா நிற்றலின் யானைக்கு அடையாமாறு யாங்கனம் என மறுத்து இச்சாஞான கிரியைகள் ஈண்டு மும்மதம் என உருவகம் செய்யப்பட்டது என்று உரைப்பாரும். 1 கோடு முதலிய ஏனை அடையெல்லாம் உறுப்பினையே உணர்த்தி நிற்றலின் இது மாத்திரம் இனம் பற்றாது உருவகமாதல் செல்லாமையானும் உருவகம் செய்தற்கு உரியதொரு ஏய்வு விசேடமின்மையானும் கந்தன் முதலியோரையும் அக்கருத்து பற்றி மும்மதத்தினல் வேண்டும் என யாண்டும் இன்மையானும் அதுவும் உரை என்று மறுத்து பஞ்சாக்கரத்தின் பேதமாகிய 8 எழுத்து 6 எழுத்து 4 எழுத்து முதலியனமும் பஞ்சாக்கரம் என வழங்கப்படுமாறு போல மும்மதத்தின் வகையாகிய 1 மதம் 2 மதங்களும் மும்மதம் என வழங்கப்படுமாகளின் அது பற்றி ஆசங்கை என்னை என்று ஒழிவாரும் உளர். எங்கேயாவது புரியுதா பாருங்க தமிழ். ஆனா என்ன அழகான வாதம் தெரியுங்களா, அது அருமையான வாதம் பண்றாரு. அந்த தமிழ் படிச்சு இதுக்கு இதை புரிஞ்சுட்டீங்கன்னா மற்ற நல்லா இருக்கும், படிக்கிறது நல்லா இருக்கும். இல்லை நான் இது ஏதோ பெருமாள் திருவிழா எனக்கு கொஞ்சம் படிக்கும்போது புரிஞ்சுது. அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா சிவஞான பாஷையும் புரியுதுன்னு சொல்றாங்களே, ஏன்னா உனக்கு புரியுதுலாம் மட்டும் புரிய மாட்டாப்பாடா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சு போச்சு. எனக்கு அந்த நடை புரிஞ்சு போச்சு நமக்கு ஈஸியா. ஏன்னா உரையாது தொல்காப்பியம் படிச்சோம் இல்லையா, தொல்காப்பிய உரையாசலாம் இப்படி தான் எழுதுவாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சு போச்சு. அவர் என்ன விளங்குறாரு, அதுல ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்றார். இப்போ 1 கோட்டன் 2 செவியன் மும்மதத்தன் 4 வாய் 5 அர்த்தம் வருது இல்லையா. இதுல 1 கோடு 1 கொம்பு யானைக்கு, அது ஏன்னா வியாசபாறைகளுக்காக உடைச்சா இல்ல இவனுக்கு தேவாசல் போருக்காக உடைச்சாரு வருது. அது ஆயுதமாக இருக்கிறது என்று புராணம். அது புராணம். 2 செவி முறம் போல இருக்கின்ற ஒரு செவி என்று நமக்கு தெரியுது. இது விலங்குக்கு கிடையாது, ஆனால் சிறப்புன்னு சொல்றோம். மும்மதம் என்று வருது இல்லையா, இதுல என்ன குறிப்பு, யானைக்கு 3 மதம் உண்டு. 1 கன்ன மதம்னா கண்ணா இப்படி இருக்குது பக்கத்து சைட்ல, இது நீ பார்த்தீங்கன்னா காதுக்கு பக்கத்துல இப்படி இருக்கும் பெருசா, அங்கிருந்து ஒழுகும் கன்ன மதம். கபாலம்ன்றது மேல இங்க ரொம்ப முற்றி போனால் யானையினுடைய வயது அதிகமாக போய் கொழுப்பு அதிகமாக போகுது சொல்றேன். அந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக போனால் எல்லாம் அந்த காட்டு நிறைய சாப்பிடுது. அந்த சாப்பிடுகிற பொழுது அந்த மத நீர் வழியாக வரும், அது மத நீர் வழியாக வரும். அது கன்ன மதம் கபோல மதம் சொல்லிட்டு பீஜம் என்பது அதனுடைய ஆண் குறி, அதுல இருந்து வர்றது பீஜ மதம் என்பது. அதுதான் விந்துன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அதுக்குள்ளது. ஆணா இருந்து அது வரப்போகுது. இந்த 3 மதங்கள் உண்டு என்று மும்மதம் வருது. இது யானைக்கு சரி. கன்ன மதம் கபோல மதம், பீஜம்னா விதைன்னு அர்த்தம், டெஸ்டிஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த அதுல இருந்து வருகின்ற ஒன்று என்று 3 மதங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்ப விநாயகருக்கு 3 மதம் பொருந்துமான்னு கேட்கிறாங்க. யானைக்கு சரிங்க, விநாயகருக்கு சொல்லலாமான்னு கேட்கிறாங்க. இப்ப யோசிக்கணும் இல்லையா, கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்ப விநாயகரை பொறுத்தவரையில் யானையினுடைய வடிவம் இதோட தான், கழுத்துக்கு மேல கிடையாது, கழுத்துக்கு கீழே வேற உருவமா இருக்குது. அதனால என்ன சொல்றாங்க, 3 மதம் சொல்லக்கூடாது, கன்ன மதம் கபோல மதம். விநாயகர் அவருக்கு 2 சொல்லுங்க, பீஜ மதம் சொல்லாதீங்க என்று சொல்றாங்க. அதுதான் இப்ப எடுக்கிறார். அதை நான் என்னன்னு விளக்குறேன். முதல்ல மும்மதம் சொல்ற பொழுது முதல்ல எளிதாக சொல்ல முடியும். யானை உறுப்பு விநாயகருக்கு யானையாவா இருக்காரு, மொத்தமாவா யானையா இருக்காரு, அப்படி இல்லை. யானை உறுப்புல கழுத்துக்கு மேல கிடையாது. யானை உறுப்பு கழுத்திற்கு மேல் அன்றி இன்மையான் மும்மதத்தானாதல் யாங்கனம். 3 மதம் ஏன் சொல்றீங்க, இல்லை ஆங்கனமாதல் என்பார்க்கு அவங்களுக்கு பதில் சொல்றா. 3 மதம் கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு, ஒரு பதில் சொல்றான் ஒருத்தன். என்ன, மும்மதம் யானைக்கு அடை என்பாரும். அடைனா அடைமொழின்னு அர்த்தம். யானைக்கு அடைமொழி.
இது முதல் மறுப்பு. மும்மதம் இருக்காதுன்னு மறுக்கிறா இல்லையா, 3 மதம் சொல்லக்கூடாது, கண்ண மதம் கபல மதம் மட்டும் சொல்லுங்க யானைக்கு, 3 மதம் சொல்லாதீங்க என்பதற்கு என்ன சொல்றாங்க, மறுப்பு சொல்ற பொழுது மும்மதம் யானைக்கு அடைமொழியும் வைத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், யானையை சொல்லுகிற பொழுது மும்மதங்களை கொள்ளுகின்ற யானை போல் இருக்கின்ற வடிவம் அது, அப்படி வச்சுங்க, விநாயகர் சேர்க்காதீங்க. யானைக்கு அடைமொழியா சொன்னது மும்மத யானை என்று சொல்றோம் இல்லையா, அது எது போல, தந்தி என்று ஒரு வார்த்தை உண்டு. தந்தி என்பது யானைக்கு ஒரு பெயர், தந்தத்தை உடையது, தந்தத்தை உடையது, எனவே தந்தி. தந்தம் என்றால் பல்லுன்னு அர்த்தம், தந்தத்தை உடையது வெளியே வருது இல்லையா, தந்தத்தை உடையது தந்தி. அதனால அதுபோல் 3 மடத்தை உடையது யானை, எனவே 3 மடத்தை உடைய யானைன்னு சொன்னாங்களே தவிர விநாயகருக்கு சொல்லலத என்று. மும்மதம் என்பது யானைக்கு அடைமொழி என்று ஒரு மறுப்பு. இது ஒரு மத சொன்னது, இது ஒரு மறுப்பு. இரண்டாவது, இந்த மறுப்பை இன்னொரு மறுக்கிறான், அடைமொழி சொல்லக்கூடாது பண்றான், அடைமொழி சொன்னா தப்பு பண்றார். எப்படி வருங்க, என்பாரும் மும்மதம் யானைக்கு அடை என்பாரும் சொன்னே, ஒரு கோட்டன் முதலின போல மும்மதத்தின விநாயக பிரானுக்கு அடை, பாட்டை பாடுறான்றான். பாட்டை பார்த்தா ஒரு கோட்டன், அது யாருக்கு அடைமொழி, விநாயகருக்கு அடைமொழி. யானை தான் மொத்தம், யானை தான். ஒரு கோட்டன் சொன்னா யானைக்கு, இருசெவி என்று சொன்னால் அதுவும் யானைக்கு, மும்மதம் என்று சொன்னால் உண்மையான யானைக்கு எப்படி போகும், விநாயகர் தான் சொல்லி ஆனது இல்லையா. முதல்ல ஒரு கோட்டன் விநாயகருக்கு பொருந்தது, இருசெவி என்பது விநாயகர் பொருந்தது, மும்மதத்து சொன்னா மட்டும் அது யானைக்கு நீ சொல்ற, எனவே அது யானைக்கு அடைமொழி அல்ல, யானைக்கு அடைமையா சொல்லாத. ஒரு கோட்டன் முதலியன போல மும்மதத்து என்பது விநாயகருக்கு அடைமொழிதான். மும்மதம் அப்ப என்ன மறுப்பு, மும்மதம் என்பது விநாயகருக்கு அடைமொழி, விநாயகருக்கு தான் அது, விநாயகருக்கு சொன்னதான் தவிர யானைக்கு சொன்னதல்ல, விநாயகருக்கு அடைமொழி. அது ஒரு மறுப்பு, அது யானைக்கும் வச்சுக்காரு, விநாயகருக்கு வச்சுங்க. அப்புறம் இன்னொரு மூணாவது, அது அடைமொழின்னு சொன்னதானே ப்ராப்ளம் வருது உங்களுக்கு, அடைமொழின்னு சொன்னதானே ப்ராப்ளம் வருது. மும்மதம் என்பது உருவகம் வைத்துங்க, உருவகம் என்றால் மெட்டபர் சொல்றோம் இல்லையா, உருவகம் அதுதான். உருவகம் என்றால் அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்றையும் உருவமா சொல்றான், 3 மதமா சொல்றான். அருளந்தி சிவம் மும்மதம் என்பதை அறிவு, இச்சை, செயல் என்ற 3க்கும் உருவகமாக சொல்லியிருக்கிறார் என்று வைத்துங்க, உருவகம் வைத்துக் கொள்ளுகின்றார். அது மும்மதம் கிடையாது, உருவகமாக. யானைக்கு 3 மதம் இருக்குது, கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் போல, இங்கேயும் இருக்கு அறிவு, இச்சை, செயல் 3 இருக்குது என்று உருவமா வைத்துங்க. அதை நீங்க 3 மதம்னு அதை விளக்கம் கொடுக்காதீங்க. இவருடைய கருத்துப்படி மும்மதம் இசைக்கொண்டு அறிவு, இச்சை, செயல் என்று போடணும் என்று அவருடைய கொள்கை என்று. அதுக்கு என்ன மறுப்பு சொல்றாங்க என்றால், 4வது மறுக்கிறான், இச்சாஞான கிரியைகள் என்று மும்மதம் என உருவகம் செய்யப்பட்டது என்று உரைப்பாரும், ஒரு கோடு முதலியன ஏனை அடையெல்லாம் உறுப்பிறைய உணர்த்திருத்தலின், ஒரு கோடு இருசெவி என்பதெல்லாம் உறுப்பதான சொல்லுது, மும்மதம் மட்டும் எப்படி உருவமா இருக்கும், ஒரு கோடு உருவகமா, இருசெவி உருவகமா கிடையாது. அதெல்லாம் உறுப்பை சொல்லுகிற பொழுது மும்மதம் என்றால் அதை அடைமொழி உருவகம் சொல்லாத, அது ஏதோ உறுப்பை சொல்லுகிறது. எனவே ஒரு கோடு முதலிய ஏனைய அடைமொழி எல்லாம் உறுப்பினையே உணர்த்தி நிற்றலால் இது மாத்திரம் இனம் பற்றாது உருவகமாதல் செல்லாது, உருவம் சொல்லாத. மும்மதத்தை மட்டும் உருவகம் சொன்னா தப்பா போயிடும், செல்லாமையானும். இன்னும் மேல எழுதுறார், உருவகம் செய்தற்கு ஒரு ஏய்வு விசேடம் இன்மையானும். உருவகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு தொடர்பு வேண்டும், இல்லாம உருவகிக்க கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்லுற சொன்னா புரியும். வள்ளுவர் என்ன பண்றாரு, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி போலன்றார். என்ன ஆணி என்றால் அச்சாணி. ஒரு 2 சக்கரம் ஓட வேண்டும் என்றால் அச்சாணி இருக்கு இல்லையா, ஆக்சிஸ் கூட இல்ல, அச்சாணி சக்கரம் ஓடுறதுக்கு மேல இப்படி போட்டு வைப்பாங்களே, அது அச்சாணி. என்ன சொல்றாரு, உலகம் என்பது உருள வேண்டும் என்றால், அது உருண்ட மாதிரி ஓடுது இல்லையா, உருளுது. அந்த உலகம் உருள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சக்கரம் போல, அச்சாணி போல உழவன் இருக்கணும் என்று சிறப்புக்காக சொல்ல. உலகம் உருள்வது, அதுக்கு மிக முக்கியமாக வேண்டிய ஒரு அச்சாணி தேவை, அதுபோல உழவன் இருக்கிறான் என்ற சிறப்புக்காக அந்த உருவம் பெற்றாங்க. இல்லைன்னா
உழுவார் உலகத்தாருக்கு சிறப்பு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆணின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு சிறப்புக்காக சொல்லுகிறார்களா, அது போல சிறப்பு ஒன்றும் இங்க இல்லை. பொதுவாக ஒரு கோட்டை மும்மரத்துல அங்க என்ன சிறப்பு இருக்குது? உருவகிக்க வேண்டிய சிறப்பு ஒன்றும் கிடையாது, அதற்கு இயல்பு இல்லை, பொருத்தம் கிடையாது என்று மறுத்துவிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்றார். அதான் மிக முக்கியமான மறுப்பு. கந்தன் முதலியோரையும் அக்கருத்து பற்றி மும்மதத்தன் என்று சொல்லலாம். விநாயகர் மட்டும் என் மும்மதம் அறிவிச்ச செயலாளர் தான் இருக்கு. எல்லாரும் கந்தனுக்கு இருக்குது, திருமாலுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் திருமால் மும்மரம் உடையவன், கந்தன் மும்மதம் உடையவன் சொல்லலாம் இல்லையா? உருவப்படுத்தினா அப்படி யாரும் சொல்ற வழக்கம் கிடையாது. மும்மதத்தன் என்று சொன்னால் விநாயகருக்கு மட்டும்தான் சொல்றோமே தவிர முருகனுக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ சொல்வது கிடையாது. யாண்டும் இன்மையானும் என்று அதுவும் தப்புன்றார். அப்ப மும்மதம் அறிவு இச்சை செயல் என்று தப்பு, உருவகம் என்று சொல்றதும் தப்பு என்று சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று பஞ்சாட்சரம் சொல்றீங்களேங்க, அது 5 5 4 8 3 2 எல்லாத்துக்கும் பஞ்சாட்சரம் சொல்றீங்க இல்லையா? அது போல ஒரு மதம் இரு மதம் அல்ல 3 மதமா சொன்னாரு என்று வச்சு கொள்ளக்கூடாதா என்று அவன் கேட்கறான். பஞ்சாட்சரத்தை 5 எழுத்து தானே இருக்கணும். 5 எழுத்து நீங்க 8 எழுத்து 6 எழுத்துன்றீங்க இல்லையா? 2 எழுத்து சொல்றீங்க இல்லையா? அது போல ஒரு மதம் 2 மதத்தை 3 மதமாக சொன்னார் என்று வைத்துக் கொள்ளக்கூடாதா அதிகம் பற்றி என்று அது கேட்கிறார். பஞ்சாக்கரத்தின் பேதமாக 8 எழுத்து 4 பஞ்சாக்கரம் வழங்கப்படும் போல மும்மதத்தின் வகையாகிய ஒரு மதம் இரு மதங்களும் மும்மதம் என வழங்கப்படும் ஆகலின், ஒரு மதம் 2 மதம் தான் மும்மதம் சொன்னா தப்பு இல்லை ஆகலின் அது பற்றி ஆசங்கை என்ன, அதை பற்றி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒழிவாரும் உளர் முஷ்டர். இது பூரா மும்மதம் என்பது பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றிய வாத பிரதிவாதங்கள் மட்டும் சொல்லிட்டு இவர் ஒண்ணுமே சொல்ல விட்டார். இவர் என்ன சொல்லணும், எவ்வளவு இதெல்லாம் மறுத்துட்டு இதெல்லாம் பொருந்தாது, இதுதான் உண்மை என்று சொல்லணும் இல்லையா? சொல்லல. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எழுதியிருக்காரு உரை. சொல்லலாம், சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லி இப்ப நான் சொல்லிட்டு உங்களுக்கு, கண்ணமதம் கபோலமதம் பீஜமதம் போல விநாயகருக்கும் பீஜமதம் உண்டுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு விஷயம் இல்லையா? யானை உறுப்பா இருக்கிற இந்த இதுவரையில் கண்ண மதம் கபோல மதம் இருக்கிறது. விநாயகர் ஆண்மகன் அல்லவா, அவருக்கும் குறி இருக்கிறது, அவருக்கும் பீஜம் இருக்கிறது, எனவே அவருக்கும் அந்த மதம் இருக்கிறதுன்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. அவர் எழுதலாம் இல்லையா? எழுதல. அதான் அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா, அடப்பாய் மும்மதம் அவருக்கும் பொருந்தும்பா, அதுவும் பொருந்தும். யானைக்கு 3 மதம் இருப்பது போல விநாயகருக்கும் அந்த பீஜ மதம் இருக்கிறது என்றுதான் பொருத்தம். அதான் அது சொல்லல. சொல்லாம இதெல்லாம் மறுத்துட்டார். என்னெல்லாம் இதெல்லாம் மறுத்து விட்டுட்டார். அதான் விஷயம். அதுல என்ன கருத்து என்றால், பீஜ மதம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டால் பெரிய தப்பு கிடையாது. ஒன்றும் விநாயகரும் நம்மள மாதிரி ஒரு ஆம்பளையா போடுவார், ஞாபகம் வச்சுங்க. அதான் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அதான் விஷயம். அப்போ விநாயகரை கடவுளாக பார்க்கின்ற பொழுது பீஜ மதமா உடம்பெல்லாம் சொன்னா தப்பா போடும் இல்லையா? உடம்பே மாயாகாரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெருமானுக்கு மூவகை திரும்பி அருள் திரும்பி எல்லாம் சொல்றோமே, விநாயகருக்கு இந்த மாதிரி பீஜ மதம் சொல்றீங்கன்னா அப்ப அவரு நம்ம மாதிரி தான் ஆளா இருந்தால் நம்ம மாதிரிதான். அதான் அவர் சொல்ல வர்றாரு. பசு வர்க்கம் தான். நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். விநாயகர் ஆன்ம வர்க்கம் என்பதை முதல்ல சைவ சித்தாந்த முறைப்படி அவர் தான் பரம்பொருள். அவருக்கு மேல் கிடையாது, அவருக்கு இணையும் கிடையாது. மற்ற கடவுளெல்லாம் நமக்கு இருக்கின்ற மனிதர்கள்லாம் தெய்வங்களாக மாறியது என்று சொல்றதுனால அதற்குள்ள வருகின்றார் விநாயகர் முருகரும். அவங்கெல்லாம் மகன்மை அதிகாரம் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் படைப்பதற்கு காப்பதற்கு பெற்றது போல சிவனுக்கு மகனாக இருக்கின்ற அந்த எப்படி சுந்தர பெருமான் அணுக்க தொண்டராக இருக்கிறாரோ அது போல மகன்மை அதிகாரமாக இருக்கிறார் தான் நமக்கு தத்துவப்படி அதான் பொருந்தும். லாஜிக்கா அதான் பொருந்தும். ஏன்னா என்ன சொல்லிட்டார், பீஜ மதம் உண்டு, மும்மதத்தில் இல்லைன்னா சொல்ல மாட்டார். மும்மதத்தில் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அவரும் ஆன்ம வர்க்கம்தான் என்ற ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்னா, ஒரு கோட்டு நிருசவி மும்மரத்துல பாட்டுல எவ்வளவு விஷயங்களை அவங்க அடக்கியிருக்கிறாங்க. அதை முனிவர் சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழகா ரிஃபைன்டு ஃபார்ம் இல்லையா, அவருடைய பிரசன்டேஷன் இல்லையா என்று இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஏன்பா கஷ்டம், அடைமொழியா இல்லை, அவனை மறுத்துக்கிறான். அது மும்மரம் என்று விநாயகருக்கு அடைமொழி, அதுக்கப்புறம் மும்மரம் உருவமா சொல்ல வேண்டும். அப்ப சொன்னா கந்தனுக்கு நாம சொல்லலாம் இல்லையா என்றெல்லாம் அவங்களாம் மறுத்துக்கிறது. பஞ்சாட்சரம் சொல்லலாம் இல்லையா, எதுவும் கிடையாதுப்பா. 3 மதம் தான், 3 மதம் இருக்கிறது விநாயகருக்குன்னு சொன்னா பிரச்சனை கிடையாதுன்னு முடிச்சுவிட்டார் என்று ஒழிவாரும் உலர். அதான் அதோட முடிஞ்சு போதுங்க. அது அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதான் இதோட நமக்கு அந்த விநாயகர் வணக்கம் என்பது முதல்ல முடிகிறது, சிவஞான முடி வருது. இதை உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. விநாயகருக்கும் பீஜ மதம் உண்டு என்பதால் மும்மதம் என்பதும் பொருந்தும். இங்கே சுருக்கமாக எழுதியிருக்க உங்களுக்கு. ஏனெனில் விநாயகரும் பசுபர்க்கு என்பது சைவ சித்தாந்தம் என்று சொல்லியிருக்கு. அப்புறம் இங்க ஒரு விஷயம், விநாயகர் வணக்கத்தினால இங்க எழுதுறாத சிவஞான போரம் எழுதுறார். விநாயகரை வணங்கினால்
சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அப்போ சிவபெருமான் அருள்வான் என்று வருது. விநாயகரை வணங்கினால் சிவபெருமான் அவருடைய அருள் பெற, நேராக சிவனை வணங்க வேண்டியதில்லை, விநாயகரை வணங்கினால் சிவபெருமான் அருள்வான் என்று வருது. அதுக்கு அவர் சொல்ற பொழுது மகனுக்கு செய்வது தந்தைக்கு ஒப்பு. ஒரு மகனுக்கு நாம் ஏதாவது மகிழ்ச்சி சிறப்பு செய்தோம்னா அவங்க அப்பா மகிழ்ச்சி அடைதா இல்லையா, அதுபோல விநாயகருக்கு நாம் ஏதாவது செய்தோம்னா அவருடைய தந்தை போல் இருக்கின்ற சிவபெருமானுக்கு, தந்தை போலனா எல்லாம் அவர் நமக்குன்னா கூட அவர் தந்தை தான், ஆனால் சிறப்பாக விநாயகருக்கு நான் சொல்றோம் இல்லையா, தந்தை போல் இருக்கிறதுனால விநாயகருக்கு செய்த வணக்கம் சிவருக்கு மகிழ்ச்சி தந்து உங்களுக்கு அருள்வான் என்று ஒன்று. இது ஒரு விஷயம். இவ்வளவு தூரம் சிவாகர யோகிகளை மறுக்கிறவர் இங்க ஒரு விஷயம் எழுதிட்டார், அதையும் சொல்ல வேண்டியதார். அதை இப்ப பின்னால மறுக்கிறாங்க. அடுத்து அவ்விருவரும் தம்முள் வேற்றுமை இன்மையின், தமக்குள்ளே பெரிய வேற்றுமை இல்லை, வேற்றுமை கிடையாதுன்றார். சிவனுக்கும் விநாயகருக்கும் வேற்றுமை இல்லை என்றாங்க. இது அப்பா மறுத்துருக்குறாங்க. சிவஞான முனிவர் எல்லாத்தையும் மறுக்கிறது தான். இது ஏன் அப்படி எழுதான்னு தெரியுன்னு, தம்முள் வேற்றுமை இன்மை என்பது பொருந்தாது, மகனுக்கு செய்தது தந்தைக்கு ஒப்பாது என்பது போல விநாயகருக்கு வணக்கம் செய்தால் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி என்பதோடு நிறுத்திக்கணுமே தவிர, ஏனென்றால் அவர்கள் இருவருக்குள்ளே வேற்றுமை இல்லை என்று சொல்லக்கூடாது. அதுவும் எழுதுறார். அதை எழுதியிருக்க அவ்விருவரும் தம்முள் வேற்றுமையின்மையின் என இரு கண்ணோட்டம் சிவஞான முனிவர் கூறுகின்றார். இவற்றுள் முதற் காரணம் பொருந்தும், இரண்டாவது காரணம் சிறப்பில்லை என்று சொல்லி இவ்வாழ்த்து பொருள் இயல்பு. இந்த விநாயகரை வணங்குறவர்களுக்கு பொருள் இயல்புன்பாங்க. அது என்ன பொருள் இயல்பு என்றால், வாழ்த்து என்பது 3 வகை சொல்லுவாங்க. வாழ்த்து 3 வகைன்னுவாங்க. ஒன்று முதல்ல வாழ்த்து, இரண்டாவது வணக்கம், மூன்றாவது பொருள் இயல்பு. பொருள் இயல்பு உரைத்தல் 3 வகை இருக்கு. வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் 3ஆ சொல்லும். வாழ்த்து என்பதற்கு வடமொழியில ஆசீர்வாதம் அப்படின்றாங்க. வணக்கம் என்பதற்கு நமஸ்காரம் என்று சொல்றாங்க. பொருள் இயல்புக்கு வஸ்து நிர்தேசம் என்று, வஸ்து நிர்தேசம் வஸ்து எது, என்ன பொருள், சத்து பொருளா அசத்து பொருளா என்று சொல்வது போல பொருளுடைய இயல்பு சொல்லுதல், அது வஸ்து நிர்தேசம் என்கிறார்கள். ஒரு பாடல் பாடி இறைவனை வணங்குகிற பொழுதோ அல்லது பொதுவாகவோ இப்படி 3 முறையா சொல்லலாம். வாழ்த்தோட நிறுத்திக்கலாம். மலை சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று வாழ்த்தோட நிறுத்துகிறார். அப்புறம் வணங்குதல், வணக்கம் அதையும் சொல்றார். வாழ்த்தி வணங்குவாம் சேர்க்கிறார் ரெண்டும் சொல்றார். பொருள் இயல்பு என்றால் தான் சொல்லப்படுகின்ற நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலுடைய பொருள் என்ன என்று சொல்லணும் 3ஆக. அதுதான் அதையும் எழுதியிருக்கிறேன். நமச்சிவாய வாழ்க என்பது வாழ்த்து, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்பது வணக்கம், முந்தை வினைவிழுதும் மோய உரைப்பன் யான் என்பது பொருள் இயல்பு. இதை ஏன் பாடுறேன் என்றால் என்னுடைய வினையெல்லாம் போக வேண்டும், அதை வினையெல்லாம் போக்கும் இந்த வாழ்த்து என்று பொருள் இயல்பு அதை சொல்றது. எனவே வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு. இந்த 3ல ஒரு கோட்டன் இருசவி என்ற பாட்டு எப்படி இருக்கு இல்லையா, அது பொருள் இயல்புன்ற. ஒரு கோட்டன் இருசவின் மும்மரத்தின் பாட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்குறது போல உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அயம் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன தேவே செய்யும் உன்னை சிவமாம் தன்மையை தரும், தெய்வ அதாவது இந்திரன் போன்ற பதவிகள்லாம் எனக்கு வேண்டாம் என்று சிவோகம்பாவிலே இருந்து கொண்டு சிவமாம் தன்மை பெருவாழ்வை பெறுவதுதான் இந்த நூலுடைய அர்த்தம் என்று, அது பொருள் இயல்பு உரைத்தல் என்று சொல்றார். இந்த வாழ்த்து விநாயகருடைய வணக்கம் பொருள் இயல்பு உரைக்கின்றது என்று முடியுது. அதோட அந்த முதல் பாட்டு நமக்கு நிறைவாகிறது, விநாயகர் வணக்கம் என்றது. அதற்கடுத்து பாயிரம் என்று உங்களுக்கு புத்தகத்தில் பாயிரம் என்று இருக்கும். பாயிரம் என்பதற்கு முகவுரைன்னு அர்த்தம். முன்னுரை என்ற அதான் பாயிரம்ன்றதெல்லாம். முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புலபுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் என்று ஒரு பாட்டு உண்டு. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூல்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் என்று முகவரிக்கு இத்தனை விளக்கம் இருக்கு, இத்தனை சொற்கள் நமக்கு இருக்குது. இவ்வளவு. இதுல பதிகம் நமக்கு அடிக்கடி பார்த்திருக்கோம். இந்த பதிகம்ன்றது இப்பதான் 10 பாட்டு நம்முடைய திருமுறை பதிகள்ல பதிகம் வந்தது. ஆனால் பழைய காலத்துல பதிகம் என்று சொன்னால் ஒரு மன்னனுடைய சிறப்புகளை பாட்டுக்கு முன்னால சொல்றது, அதுதான் பதிகம். கல்வெட்டுக்கெல்லாம் அவருடைய சிறப்பு சொல்ற பொழுது அதை பதிகம் வாங்க, அந்த பதிக தோற்றுதெல்லாம் காரணம் வாங்க. பதிற்றுப்பத்தி என்ற ஒரு நூல், அதுல பதிகம்னே வரும். சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது பதிகம் இருக்கும், பின்னால என்ன சொல்ல போறோம் அந்த காப்பியம் என்று எல்லாம் வரிசையா பதிகம்னு வரும். எனவே முன்னுரை என்பதுதான் பதிகம். அந்த காலத்துல பதிகம் இருந்தது, இப்ப வேற மாதிரி அர்த்தம் வந்துருச்சு நமக்கு.
இப்ப நமக்கு தெரிஞ்ச பார்த்தா முகவரை சொல்றோம், அணிந்துரை சொல்றோம், நூல் முகம் சொல்றோம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ப்ரீஃபேஸ் ஃபோர்வேர்டுன்னு வார்த்தை சொல்றோம், முகவரைக்கு ப்ரீஃபேஸ்ன்னு வார்த்தை சொல்றோம் ஆங்கிலத்தில். அதுபோல இவையெல்லாம் பாயிரம்ன்றாங்க. பாயிரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நமக்கு எழுதுறாங்க. ஒரு நூலில் முதல்ல முன்னுரை எழுதுற பொழுது பாயிரத்தை படித்தாலே அந்த நூல் என்ன சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் இருக்கணும், அவ்வளவு இலக்கணம் அதில் இருக்கணும். பாயிரத்தில் முழுமையாக படித்து அதை புரிந்து கொள்வதை காட்டிலும் இதுதான் இதைத்தான் அது சொல்லுகிறது, விளக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளும், சுருக்கமாக சொல்லணும். அதுதான் பாயிரத்தினுடைய இலக்கணம். ஏன் என்றால் நூலை எல்லாம் ஒரு 500 பக்கம் கூட எழுதிருப்பான். நூல் மொத்தத்தையும் படிச்சிருப்பாரு தான். இது ஏன்டா படிச்சோம்னா ஆகிடும், ஏன் இந்த செய்தி ஏதாவது சொல்ல போறான் எதிர்பார்த்துருப்பான். அது தலைப்பு வேற மாதிரி கொடுத்துருப்பான், பொதுவாக ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருப்பான். அதை பார்த்துட்டு தலைப்பை பார்த்துட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனால் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ஏன்டா அதில் படிச்சோம்னு ஆகிடும். நாங்கள் படிக்கிற பொழுது ஒரு வங்காள படம், ஒரு ஓய்வு பெற்ற ஒரு பெண்மணி ஆசிரியை, அவங்கள பற்றி ஒரு கதை. அது ரொம்ப ஆர்ட் ஃபில்ம். அந்த ஆர்ட் ஃபில்ம் 36 சௌரங்கள் ஏன் என்று அது படத்துக்கு பெயர். நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் போர் அடிக்கும் பார்க்கறதுக்கு. 36 சௌரங்கள்லேன்னு வங்காள படம். அது சென்னையில் வந்த பொழுது இப்போ அந்த தியேட்டரே உடஞ்சி போய் இடிச்சுட்டு வேற கட்டாங்க. அங்கே என்ன பண்ணிட்டான், அந்த மக்கள் வரணுன்றதுக்காக ஒரு மாதிரி வேற ஒரு சீன், அதில் ஒன்று ஒரு காதல் சீன், 2 பேர் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதை போட்டான் பெருசா. அதை போட்டு 36 சௌரங்கள்லேன்னு போட்ட உடனே ஆஹா இது வங்காள படம் இருமோடான்ட்டு கூட்டமான கூட்டம் அலம்போது. எங்களுக்கு தான் தெரியுது ஆர்ட் ஃபிலிம்னு. எங்களுக்கு நாங்களாம் ஃபிலிம் அப்ரிசியேஷன் நடத்துகிறோம். எங்களுக்கு டிக்கெட் இல்லை, அடிச்சு பிடிச்சி அப்புறம் மேனேஜர் பார்த்து பிடிச்சி போய் உட்காந்துட்டோம். எல்லாம் உட்காந்து பார்க்குறான். ஆனால் ரொம்ப சீரியஸான படம், ரொம்ப அழகான படம், நாங்கள் ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா படத்தை போடியா படம் தான் ஓடிட்டு. அவன் என்ன நினைச்சுதான், ஏதோ முதல்ல ஏதோ நியூஸ் போடுற மாதிரி ஏதோ ட்ரையல் போடுறான்னு கட்டிட்டு படத்தை போடியா அப்படின்றான். எங்க படத்தை போடுறது இல்லையா? இன்டர்வல் விட்டான், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்டர்வல் விட்டான். வெளியே வந்தாலே நாம பார்த்த படம் நடக்குது வேறடா, பாதி பேர் போயிட்டான் என்றால் வருகின்ற அது தலைப்பை பார்த்துட்டு ஓடியாந்துருவாங்க சில பேர் இல்லையா? அந்த மாதிரி நூலுக்கு அழகா சில பேர் தலைப்பை கொடுத்துருவான். சரி, அதான் சொல்ல போறாங்க காட்டி மாதிரி தான் அது வேறவா இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா வேறவா இருக்கும். அது போல இப்ப நான் அதான் சொல்றது, திருக்குறளை கூட காமத்து பால் கொடுத்துட்டாரு. அதை சொல்ல பார்த்துட்டு பல பேர் ஐயோ அந்த படிக்க கூடாது என்று பசங்களுக்கு கொடுக்கூடாது. அருமையான நூல் அந்த பகுதி அருமையான பகுதி. காமம்ன்றது இந்த உடலுக்கு தான் சொல்றார், தலைவன் தலை தான் சொல்றார். எவ்வளவு அறம் அதை சொல்லுகிறார். மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார்னார். எல்லாருக்கும் காதல் வந்துடாது, அது ரொம்ப மலரை காட்டு ரொம்ப மென்மையானது, அது எல்லோருக்கும். சிலர் அதன் செவ்வி என்றார். செவ்வி என்ற சொல் உயர்ந்த சொல் தமிழ்ல. அதாவது தமிழ்ல 2 சொல், செவ்வி என்று ஒரு சொல், அற்றம் என்று ஒரு சொல். செவ்வி பார்த்தல் என்று என்றால் ஒரு அர்த்தம், அற்றம் பார்த்தல்னா ஒரு அர்த்தம். என்னன்னா, வகுப்பு நடத்துறோம், சிவஞான சித்தியார் வகுப்பு நடத்துகிற எல்லாரையும் கூப்பிட்டு எந்த நாள்ல நடத்தலாம், இப்படி இந்த எல்லா வருவத்துக்கு வாய்ப்பு இருக்கல்வா, பயன்படும் அல்லவா, எங்க வைக்கலாம் என்பது போல அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த நாள்ல நடத்தலாம் என்று முடிவு பண்றது செவி பார்த்தல். சிவஞான சித்தியார் நடத்துவதற்கு செவி பார்க்கிறோம் சொல்லலாம். ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு அற்றம் பார்த்தல்னு சொல்லும். ஆளை அடிக்கிறதுக்கு அற்றம் பார்க்கிறான்னு அர்த்தம். அதுக்கு செவின்னு சொல்லக்கூடாது. தீய செயல் செய்வதற்கு அற்றம் பார்த்தல், உயர்ந்த நன்மையை தருகிற செயல் செய்வதற்கு செவி பார்த்தல் என்பார்கள். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் கருவின்னார் வள்ளுவர். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அழிவை காப்பாற்றுகின்ற கருவி அது அறிவு அப்படின்ற. அதனால நூலுக்குள்ள போகிற பொழுது முகவரை பார்க்கிற பொழுதே இந்த நூல் இதற்கு சொல்லப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பாயிரத்து இலக்கணம். அது அடிப்படையாக வைத்துக் கொள்ளும். இப்ப அந்த அடிப்படையில் பாயிரம்ன்றதை பாருங்க. பாயிரம் என்று அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய்
வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்பாம். சைவ சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை சொல்லிட்டோம். அறுவகை சமயம் என்று இருக்கிறது, நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சித்தாந்தம் படிக்க போறோம். அறுவகை சமயம், வேத ஆகமங்கள் நமக்கு இருக்குது. அப்புறம் அம்மையோடு அப்பன் நம்முடைய பெருமான், செறிவழியாதவன், எங்கும் இருக்கிறான் என்பது செறிவழியாதது. அவனுக்கு பெயர் சிவன், அவனுடைய திருவடிகள் நம்முடைய தலை, அதுதான் அத்வைதம், அதுதான் நமக்கு முடிந்த நிலை. அப்போ சமயங்கள்ல 6 வகை சமயம் இருக்கிறது. 6 வகை சமயத்திற்கு மேலாக நமக்கு இருக்கின்ற வேதாகமங்கள் அதையும் கடந்து நம்முடைய அறிவினில் அருளால் வந்துகிறது. நமக்கு அவனுடைய அருள், அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய அருள் தேவை என்று உங்களுக்கு திருவருட்பயன் நடத்துற பொழுது சொன்னதா இல்லையான்னு நினைவில் எனக்கு சொல்லியிருந்தா இப்ப கொஞ்சம் நினைவுபடுத்திங்க, எனக்கு நினைவு சரியா இல்லை. அதாவது அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்றோம் இல்லையா, அடிச்சிடுறேன். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று வர்றதுக்கு நம்ம அடிக்கடி சொல்றோம் இந்த வார்த்தை. அது என்ன அர்த்தம் என்றால், பெருமாளுடைய அருள் தாங்க, வேற கிடையாதுங்க. அவருடைய அருள் தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு வான்னா நாம போயிட முடியாது, அவர் தான் கூப்பிடணும். இப்போ இங்கே இருக்கீங்க நீங்கள்லாம், இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும், திருவண்ணாமலைக்கு போகணும்னா, கார்த்திகை தீபம் பார்க்கணும்னா நீங்கள் முடிவு பண்ண போதாது, பெருமாள் முடிவு பண்ணணும்னு சொல்லலையே. அதெல்லாம் அவனருளாலே அவனால் வணங்குறாரு, ஒரு சந்தேகம் கிடையாது. அதுபோல் எல்லா செயல்களும் அவன் தான் செய்கிறான். ஆனால் முழுக்க முழுக்க அந்த சொல்லை திருவாசகத்தில் அவர் படத்தை பயன்படுத்தியது ரொம்ப அருமையான விஷயமா பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உயிருடைய இயல்பு என்ன என்றால், எதையும் உடம்பு இல்லாமல் அந்த உயிர் எதையும் அனுபவிக்க முடியாது. உடம்புதான் சரியான கருவி. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 பூதங்களையும் அனுபவிப்பதற்கு மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற கருவி அது இருக்குது. இல்லைன்னா முடியாது. நாக்கிலே உங்களுக்கு கைத்து போறாது சொல்ற, தித்திக்கும் பால் தானும் கைக்கும்ன்றார் திருவட்பாயில். பால் கசக்கும் எப்போ நாக்கில பித்தம் இருந்தால். அப்புறம் அதெல்லாம் சரியா இருக்கணும். அப்ப கருவிகள் சரியா இருக்கணுன்றதுக்காக மெய்வாய், கண்மூக்கு, செவின்னார். இது உடம்பு கருவி, இது புறக்கருவி. கருத்து பொருளாக இருப்பது மனம் இல்லையா, அன்பு, அறிவு, இவற்றுக்கெல்லாம் அகக்கருவியா இருக்குது. அப்போ உயிருக்கு அனுபவம் என்பது உடம்பினால் தான், கருவிகளால் தான் இல்லையா. இப்படி சொல்லிட்டே வர்ற பொழுது இறைவனை அடைய வேண்டும் என்றால், திருவடிக்கு செல்ல வேண்டும் என்றால் எந்த உடம்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா, அதெல்லாம் கூட உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. அதாவது பிறப்பெருக்கள் உற்றாருக்கு இல்லையா, பிறப்பெருக்கள் உற்றாருக்கு அப்படி முதல்ல எழுதுற, மற்றும் தொடர்பாடு எவன்கொலோ பிறப்பெருக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை. சைவ சித்தாந்தத்தை தெளிவா சொல்லியிருக்கார். மற்றும் தொடர்பாடுன்னா என்ன அர்த்தம், நீ உலகத்துல வாழ வேண்டும் என்றால் தான் உடம்பு உனக்கு வேணும். பெருமானே உன்னுடைய திருவடியை சேர வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு உடம்பு தடை என்றார், மிகை என்றார். மிகை என்றால் குற்றம் ஒரு அர்த்தம், எக்ஸஸ் ஒரு அர்த்தம். சுமையில அதிகமா இருக்க சுமை எடுத்து போட்டுருவான் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு மிகை, சுமை. எனவே மற்றும் தொடர்பாடுல உடம்போடு தொடர்பாடு எதுக்கு உயிருக்கு கேட்கிறார். யாருக்கு? பிறப்பெருக்கள் உற்றாருக்கு. எனக்கு பிறப்பே வேண்டாம் என்று எண்ணுகின்ற உயிர்களுக்கு உடம்பு ஏன் கேட்கிறார். இது அவர் சொன்னது பொதுவாக சொல்லிட்டார். பிறப்பெருக்கு உற்றாருக்கு உடம்பு மிகினார். பரிமேலருக்கு உரை எழுதுற பொழுது உடம்பு என்று பொதுவாக தான் சொன்னார். எனவே சூக்கும உடம்பையும் கொள்ள வேண்டும் என்றார். அதுவும் சேர்த்து கொண்டார். உடம்பு என்று சொன்னால் தூல உடம்பு மட்டுமல்ல, சூக்கும் உடம்பு கூட மிகைதான் என்று போனால் சைவ சித்தாந்தம் 5 வகையான உடம்பு சொல்றது இல்லையா. தூல உடம்பு சொல்றது, சூக்கும் உடம்பு சொல்றது, அப்புறம் பர உடம்பு அல்லது அதிக உடம்பு சொல்லி அதை 3ஆ பிரிக்கிறோம். 5 சரீரம்.
5 சரீரத்தில் கடைசியா இருப்பது ஆனந்தமய கோஷம் என்று சொல்றாங்க. கடைசியா இருப்பது விஞ்ஞானமய பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மாயையே நமக்கு காரண சரீரம் சொல்லி மாயையே வடிவமா இருக்குது. அப்ப என்ன வருது, மாயா காரியமா இருக்கின்ற 5 பூதங்களுடைய கலப்பு போயிடுச்சு உங்களுக்கு. முதல்ல அது தூல உடம்பு. மாயா காரியமா இருக்கிற தன்மாத்திரை அது போயிடுது உங்களுக்கு, சூக்குமடவுல போயிடுது. அப்புறம் மாயா காரியமா இருக்கின்ற முக்குணங்கள் போயிடுது உங்களுக்கு, பிரகிருதி போயிடுது உங்களுக்கு, 3 குணங்களாக அது போயிடுது, குணங்கள் போய்விடுகின்றது. அதற்கு பின்னாலே விஞ்ஞானம் என்ற அறிவு, தற்போதம் இல்லையா, அந்த அறிவு, அது இதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. கருவியால் வந்த அறிவெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் போனால் ஆனந்தம் கிடையாது உங்களுக்கு இல்லையா, அது ஆனந்தம், மாயை அதுதான் இருக்குது, வெறும் மாயை தான் இருக்குது. அந்த மாயை மட்டும் இருக்குது இல்லையா, அதுவும் போகுது உங்களுக்கு. இப்போ 5 போயிடுச்சு. இப்போ உயிருக்கு 5 போனால் என்ன பண்ண முடியும்? எதையுமே உடம்பு இருந்தால்தான் அது அனுபவிக்கும். உடம்பு இல்லை என்றால் அனுபவிக்க முடியாது. அதான் பழக்கம். அந்த பழக்கம் போய் அங்கே பெருமானத்தை போய் நிற்கிற பொழுது, பெருமானை எனக்கு எந்த உடம்பும் இல்லையே, நான் எப்படி அனுபவிக்கிறதுன்னு எண்ணுகிறதாம். உயிருடைய இயல்பு உடம்பு இல்லாமல் அனுபவிக்க முடியாது என்பதாலே அருளையே உடம்பாக தருகிறான் பெருமான். தான் எடுக்கின்ற அருள் திருமேனி வியாபகமாக இருக்கின்ற அந்த அருளை, சக்தியை, அந்த சக்தியே உடம்பாக தருகிறான். எங்க நாம உண்மை படிக்கிறோம் இல்லையா, பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் படிக்கிறோம். பறை என்றால் பராசக்தி, பராசக்தியின் இடமாக இருந்தவன் ஆளுகின்ற நடனம் போல என்றால் தன்னுடைய சக்தியே உடம்பாக தருகிறான் என்கிற பொழுது அவன் அருளால், அருள் என்பது சக்தி, அவன் அருளால் எதுக்கு, அவன் தாழ் வணங்கி என்றால் 5 உடம்பும் சென்று கடைசி காலத்துல அங்க போய் நிற்கிற பொழுது அவனுடைய அருளே உடம்பாக தருகிறான். உடம்பா தருகிற பொழுது யார் அவனை தான் அறிய முடியும். எனவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற அந்த தொடர் அங்கதான் பொருத்தமா இருக்கும். எங்கெல்லாம் பொருத்தம் தான், இது ஓரளவு தான் நமக்கு உபச்சாரமாக பொருத்தம். ஆனா அங்குதான் உயிருக்கு உடம்பே இல்லாமல் தன்னுடைய அருளையே உடம்பாக தருகிறான் என்பதுதான். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் காண்பாரார் பாட்டு நமக்கு ஆட்டு வைத்தால் பாட்டுல அவன் அருளே கண்ணாக காணினல்லால் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று ஒரு பாடினான் பார். அதுதான். அதனால இதுக்காக சொன்ன உயிருடம்புக்காக சொன்னது. சிவனடி சென்னி வைப்பாம் என்பதோட அந்த அத்வைதம் முடிச்சாருங்க. எல்லாம் இப்ப சைவ சித்தாந்த விஷயங்கள சொல்லியிருக்காரு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அறுவகை சமயம் ஒன்று, அவர்களுடைய தெய்வம் ஒன்று, அவர்கள் நினைக்கின்ற ஒன்று, வேதாகமங்களுடைய விளக்கம், அதற்கு பின்னால் அறிவினில் அருளால், அதான் இப்ப நான் சொன்னது, அறிவிலே அருளால் பண்ணுகிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்பது ஒன்று. இதெல்லாம் நாம சொல்ற விஷயங்கள். அம்மையப்பனாக இருக்கிறான் பெருமான், அதாவது எத்தனையோ ஒரு இருந்தாலும் மாகேஸ்வரத்தில் அம்மையப்பன் சொல்றார், அம்மையப்பனாக இருக்கிறார் என்பது ஒன்று. செறிவழியாது என்றால் வியாபகமாக இருக்கிறான், சிவனடி சென்னி வைப்பாம்னர். ஒரு முறை மறுபடி பாட்டை படிக்கிறேன். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் மேதாகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவடியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணோம், அறுவகை சமயத்தோர் என்று முதல் விளக்கம் பார்த்துங்க. முதல்ல அறுவகை சமயத்தோர், அறுவகை சமயத்தோர்னா 6 வகை சமயங்களை சார்ந்தவர்கள் அர்த்தம். 6 வகை சமயம் சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். 6 வகை சமயம் பொதுவாக இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற 6 வகை சமயம் என்பது வேறு. அதாவது கணபதியை தொழுகின்ற காணாபத்தியம், முருகனை தொழுகின்ற கௌமாரம், சிவனை வழிபடுகின்ற சைவம், திருமாலை வழிபடுகின்ற வைஷ்ணவம், சக்தியை வழிபடுகின்ற சாக்தம், 6வதாக சொல்ற பொழுது சூரியன் சொல்றாங்க சௌரம், சூரியனை வழிபட்டால் சௌரம். இந்த 6 வகை சமயம் என்பது வேறு, அது இங்க வரல. வழிபாட்டு முறையில் வருகின்றது பின்னால வந்தது. அதெல்லாம் கணபதி பற்றிய விஷயங்கள், சூரிய வழக்கம் எல்லாம் தனியா வந்த பொழுது, தனித்தனி மதங்களாக வளர்ந்த பொழுது அதை பிரிச்சு ஆதிசங்கரர் தான் அதை நிறுவினார்னு சொல்றாங்க. அவர் அதை நிறுவவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அவருக்கு ஷண்மத ஸ்தாபகர்னே அவருக்கு பெயர் சொல்றாங்க. ஷண்மதம் என்றால் 6 மதம், அது வேறு, அதை இங்க நாம் வைக்கக்கூடாது. நாம் சொல்லுகிற பொழுது பொதுவாக இந்திய தத்துவ தரிசனங்களை சொல்லுகிற பொழுது 6 வகை என்பதை எப்படி சொல்றாங்க என்றால், நாம் அதை நம்ம வேற மாதிரி சொல்ல போறோம். தர்க்கம் முதல்ல, மீமாம்சை, சாங்கியம்,
தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், அப்புறம் ஏகான்மவாதம். இந்த 6 தனியா சொல்றாங்க. தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், ஏகான்மவாதம்ன்றாங்க. திருவாசகத்துல இதை எடுக்கிறாருங்க. மாணிக்க வாசகர் சொல்ற பொழுது அவர் காலத்தில் இருந்த நிலவியது உலகாயுதம் அவர் சொல்றார், மாயாவாதம் சொல்றார், புத்தம் அல்லது பௌத்தம் இதை சொல்றார். இதை பின்னால் சொல்றார். அகவல்ல சொல்ற பொழுது இதை சொல்லல. லோகாயுதம் சொல்றார், மாயாவாரம் சொல்றார், இந்த மீமாம்சை சொல்றார், அப்புறம் ஏகான்மவாதம் சொல்றார். சாரி, இதாக மாயாவாரம் சொல்றியா, ஏகான்மவாதம் சொல்றார். அப்புறம் சமயவாதிகள் என்று பொதுவாக சொல்றார். அது என்ன, எப்படி, எந்த நிலையில் அதை சொல்றார் என்றால், லோகாயுதன் ஒன் திரள் பாம்புன்றார். அதாவது அது பாம்பு விஷம் மாதிரி என்றார், ஜாக்கிரதையா இருக்கணுன்றார். அதாவது எதுவுமே கடவுளே இல்லைன்ட்டான, எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கொள்கையுடன் இருக்கிறார் என்று சொல்லி லோகாயுதன் முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறமா அவர் என்ன எடுக்கிறார் என்றால், வேத மதமாக எடுக்கிறார். வேதம்ன்றது வைத்துக்கிறார். முதல்ல ஆகமன்ற வேதம் வைத்துக்கிறார். வேதத்தை வைத்துக் கொண்டு இந்த வேதத்தை மறுத்தார்கள் இல்லையா, இந்த வேதத்தை முற்றும் மறுக்கிறார்களே, முற்றும் மறுக்கின்றவர்கள் இந்த புத்தம். சமணம் இருந்து பின்னால சமணத்தை அவர் குறிக்கல. வேதத்தை, வேத நெறியல், வேத கருத்துக்களை மறுக்கின்ற பௌத்தம். இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை மறுத்தல் என்று சொன்னா முக்கியமாக வேள்வியை மறுக்கிறார்கள் என்றால் கொலை வேள்வி, வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு உயிர் கொலை செய்கிறீர்களே என்று வேதமே வேண்டான்ட்டான். எனவே வேத மறுப்பு என்பது முக்கியமா வேள்வி மறுப்பு தான். எனவே பௌத்தர்கள். அப்புறம் கடவுள் மறுப்பு. அதனால கடவுள் மறுப்பு வந்துருச்சு, கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணார், லோகாயுதர் எதையுமே எல்லாவற்றையும் மறுக்கிறவன், அவன் வேதத்தை ஏத்துக்கதே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா கொலை பண்றது, கொலையெல்லாம் வேணான்னு மறுத்தாங்க. சில வினை உண்டு, வினை கொள்கைகளுக்கு உண்டு. வேதம் சொல்லுகின்ற வினை கொள்கை உண்டு. வேதம் சொல்லுகின்ற கடவுளோ வினையோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. பௌத்த மதத்திற்கு வேதம் சொல்லுகின்ற கடவுள் இல்லை, ஆனால் வினை போன்றவெல்லாம் ஏத்துக்கிறாங்க. எனவே அடுத்து வச்சார். அடுத்து 3வது மீமாம்சை. இதை சொல்றார். இந்த வேதத்துல கர்மகாண்டம் இதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப வேதத்தை முற்றிலும் மறுத்தவர்கள், வேதத்துல வினை கொள்கை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்துல கர்மகாண்டம் மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த கர்மகாண்டம் ஏற்றுக்கொண்டுதான் மீமாம்சகர்கள். இவளைத்தான் பூர்வ மீமாம்சை என்று சொல்றோம். பூர்வம்னா பூர்வன்றது முன்னன்னு அர்த்தம், முன்னே இருந்து பூர்வ மீமாம்சை, கர்மகாண்டம் அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கர்மகாண்டத்திலேயே சொல்லுகிற போது சமயவாதிகள் சொல்லணும் இல்லையா, இந்த கர்மகாண்டம் சொல்வது வேள்வியை சொல்லுகிற பொழுது, வேள்விக்கு இறைவன் யார், யாரை வழிபடுறது என்றால், இந்த சமயவாதிகள் யார் என்றால், இவங்க சொல்ற பொழுது இந்திரனை வணங்குங்க என்று சொல்லுவார்கள். சில பேர் வருணனை வணங்குங்க என்பார்கள். இதெல்லாம் அந்த வேதங்கள்ல சொல்லப்படுகின்ற தெய்வங்கள். வருணனுக்கு இதை வேள்வி கொடுங்கன்னு. அப்புறம் வாயு பகவான். இப்ப அவனுக்கு ஒரு கடவுளை வைத்துக் கொண்டு அவன் வேள்வி செய்தான். வேள்வி செய்து சமயவாதிகள் தத்துவம் மதமே அமைவதாக அரட்டி மறைந்தார். எங்க இந்திரன் தான் பெரியவன், சந்திரன் தான் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே, சிறு தெய்வங்களுக்குள்ளே யார் அதிகம் பெரியவர்கள் என்று சொல்லி அவர்களே அலைந்தார்கள் இவர்கள். அதுக்கப்புறம் மாயாவாதம், ஏகான்மவாதம், அதை மறுக்கிறார். ஏகான்மவாதிகள் என்ன, வேதம் கர்மகாண்டம் போல வேதம் ஞானகாண்டம். ஞானகாண்ட ஆராய்ச்சி தான் மாயாவாதிகள், கர்மகாண்டம் அல்ல. ஞானகாண்டத்தை ஆராய்ந்த மாயாவாதிகள் என்ன பண்ணாங்க, ஞானகாண்டத்தை ஆராய்ந்து பிரம்மம் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரம்மம் என்று கண்டுபிடிச்சிட்டு நாங்களே பிரம்மன்ட்டாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா. பிரம்மம்னா கடவுள்னு கண்டுபிடிச்சு கடவுள் கொடுத்து அகம் பிரம்மாஸ்மி என்று அதுக்கெல்லாம் பொருள் எழுதி கொண்டு ஞானகாண்டத்துல அதிகம் அந்த ஞானகாண்டத்தினுடைய தொடர்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அத்வைத ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்லி புரிகிறவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன என்று புரியாமல் நாமே கடவுள் என்று அந்த ஞானகாண்டத்தை தவறாக புரிந்து கொண்டு கொள்கின்ற மாயாவாதிகள் என்று, இதெல்லாம் எங்க 6 வகை சமயத்துடைய தோற்றத்தில் நமக்கு திருவாசகத்தில் சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த மீமாசையோட இன்னொன்று, இதுல விரதமே சரதமாக வரும். விரதமே சரதமான கர்மகாண்டம் வேள்வி. விரதமே சரதமாக
இன்னொரு வரி அதில் அவர் கரெக்டா வேதியர்னு ஒரு வார்த்தை போடும். இந்த வேதியர் என்றால் வேதத்திலே வேள்வி ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்று ஒரு திருவாசகத்தில். அப்போ இந்த அறுவகை சமயத்துடைய தோற்றம் நமக்கு திருவாசகத்தில் கிடைக்குது. எப்படிலாம் அதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, எப்படியெல்லாம் பிரிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு வகைப்படுத்தியிருப்பதற்கு நமக்கு ஓரளவு அங்கே எப்படி கடவுளையே இல்லாத மதங்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் வினையை ஏற்றுக்கொள்கின்ற மதங்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்டு கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், கர்மகாண்டமே போதும் என்று சொல்லாமல் ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் என்று சொன்னவர்கள், அவர் நாங்கே கடவுள்னு சொன்னவங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த கர்மகாண்டத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் எந்த தெய்வம் பெருசு எந்த தெய்வம் சொன்னவர்கள் என்று இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த வந்திருக்குது. அதனால் அறுவகை சமயம் என்பது பிரித்து கடைசியில் சைவ சித்தாந்திகள் வேறு வகையாக இதெல்லாம் வச்சு வேறு வகையாக பிரிக்கிறார்கள் என்று பார்க்கணும். அதுதான் இப்போ நான் இதெல்லாம் இதுக்கும் போட்டு குழப்பி கூடாது. அதெல்லாம் இதை சொல்லிட்ட முதல் இந்த விஷயம் வேறு, அது வேறு. அறுவகை சமயத்தோடு எடுக்கிறார். சத்துவ தரிசனத்துக்குள்ளே போனால் இந்த அறுவகை சமயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று அவர் எடுக்கிறார். இந்த அறுவகை சமயத்தை எப்படின்னு நமக்கு தெரியும். புறப்புறம், புறம், அகப்புறம், இதுவரையில் முக்கூற்று புறச்சமயம் என்று சொல்வாங்க. முக்கூற்று புறச்சமயம் நான் எழுதியிருக்கேன். கூறு என்றால் பகுதியின் அர்த்தம். 3 பகுதியாக சொல்லப்படுகின்ற புறச்சமயங்கள் புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம் என்று 3ஆக பிரிக்கிறார். முக்கூற்று புறச்சமயம் என்று சைவ சித்தாந்த பார்வையில் சொல்றேன். இப்போ சைவ சித்தாந்த பார்வையில் இவை முக்கூற்று புறச்சமயங்கள். 4வது அகச்சமயம். இதுவும் சைவத்துக்கு புறம்புதான், ரொம்ப புறம்பு கிடையாது. இதை எப்படி பிரித்துட்டாங்கன்னு சொன்னா, புறப்புறம் என்பது வேதம் ஆகமம் இந்த இரண்டையும் மறுப்பது. புறப்புறம்னா வேதம் எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாக இருக்கின்ற வேதத்தையோ ஆகமத்தையோ ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறது, அது புறப்புறச்சமயம். புறச்சமயம் வேதத்தை ஏற்றுக்கொள்வது, ஆகமத்தை மறுப்பது. வேதத்தை ஏற்றுவாங்க, வேதத்தை ஏற்றுக்கொள்வது, ஆகமத்தை மறுப்பது. அகப்புறச்சமயம் வேதம் ஆகமம் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் சில நூல்களை, அவர்களுக்குள்ள நூல்களை பிரமாணமாக கொள்ளுதல். அவங்க வேற நூல்களை எடுத்துக்குவாங்க. திருக்குறள் தான் பிரமாண நூல் நான் சொன்னா அதையும் எடுத்துக்குவாங்க. நான் ஆச்சார கோயில் கொஞ்சம் வச்சுக்கிறேன் பக்கத்துலன்னுவாங்க, நான் படிக்கிறேன்னு. அது போல ஒன்று போகிறப்ப அதை படித்தா போகணும்னு சொன்னால் இன்னும் அது ஒன்று வச்சுக்கிறேன்றாங்க. அது மாதிரி அவங்க வேதம் ஆகமத்தில் இல்லாத கிடையாதுப்பான்னு சொன்னால், இல்லை இன்னும் எங்களுக்குள்ள தனியாக இருக்குது எங்கள் வரத்துக்கு என்று தனியாக சொல்கிறவங்க, அவங்களாம் அகப்புறம். அப்போது வேத ஆகமங்களை மறுக்கின்றவர்கள் புறப்புறச்சமயம், வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை மறுக்கின்றவர்கள் புறப்புறச்சமயம். முதல்ல வேதத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் புறச்சமயம். வேதம் ஆகமம் இரண்டையும் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டாலும் கூட தனியாக தமக்கு என்று ஒரு நூல் வைத்துக்கிறார், அது பிரமாணம் என்று சொல்றவர்கள் அகப்புறச்சமயம். அகச்சமயம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேதம் ஆகமம் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு தனக்கு என்று தோன்றுகின்ற பொருளைத்தான் சொன்னாங்க. அதுக்கு உரை தனக்கு தோன்றிய பொருள் தான் சொன்னாங்களே தவிர உண்மை பொருளை சொல்லலை. உண்மை பொருளை சொல்லாமல் தனக்கு தோன்றிய பொருளை சொல்லுகின்றவர்கள். இப்ப திருக்குறளை பார்த்தா அவன் ஒரு பொருள் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அதுக்குள்ள பொருள் யாரா இருக்கும், அவங்க ஒரு பொருள் சொல்றாங்க இல்லையா. அது போல உண்மை பொருளை சொல்லாமல் தமக்கு தோன்றிய பொருளை கொள்கிறார்கள், அது அகச்சமயம். முக்கியமாக முத்தி நிலை, இறைவனோடு சேர்ந்து முத்தி நிலை, அதெல்லாம் மாறுபடுறாங்க. பெரும்பாலும் நாம் சொல்லுகின்ற சித்தாந்த முத்தியிலிருந்து கொஞ்சம் மாறுபடுறாங்க, அகச்சமயம். இப்போ அறுவகை சமயம் சொன்னதுனால இந்த 4 வகையா சொன்னார் இல்லையா, 4ம் 6 6ன்ட்டார். இது 6, இது 6, இது 6, அப்ப 24 சமயம். புறப்புறச்சமயம் 6, அகப்புறச்சமயம் 6, புறச்சமயம் 6, அப்புறம் அகச்சமயம் 6 என்று இப்படி 6 6 பிரிச்சிட்டார். இப்ப நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா இதெல்லாம் படிச்சாதான் புரியும். அதெல்லாம் மறுக்கிறார், இவ்வளவு மறுக்கிறாரு. சிவஞான பொறுத்து அவளையும் மறுக்கிறார், இவங்களுடைய எல்லாத்தையும் மறுக்கிறார். இது என்ன என்றது நான் நோட்ஸ் எழுதி கொடுத்துறோம். அப்புறம் இன்னைக்கு எழுதல. புறப்புறச்சமயம் என்று சொன்னால் சமணம், 4 வகை பௌத்தம், அது முக்கியம், லோகாயுதம், இதுல 6000. புறச்சமயம் என்றால் தருக்கம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், ஏகான்மவாதம், ஐக்கியவாதம் என்று 6000.
அகப்புற சமயம் என்று சொல்ற பொழுது நமக்கு இந்த மாவிரதம் பாசுவதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு இந்த ஐக்கியவாதம் இங்க வரும், புறச்சமயம் ஏகான்மவாதம் இங்க வரும். அகப்புறத்துல மாவிரதம் பாசுவதம் காவாலம் பாமம் வைரவனா இருக்கு இல்லையா, ஐக்கியவாதம், அது அகப்புறம். அகச்சமயம் என்று வரும்பொழுது பாடாளவாதம், பேதவாதம், சிவசங்கராந்தவாதம், ஈஸ்வர விகாரவாதம் என்று தனியா ஒரு 6 வரும். இதெல்லாம் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வருகிற பொழுது கடைசியாக வருகின்ற இதுதான் நமக்கு சித்தாந்த செய்வம். சித்தாந்த செய்வம் அது சைவ சித்தாந்தம் அல்லது சைவ சித்தாந்தம். இது கடைசியா 24 சமயங்களையும் மீறி நமக்கு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஆழமாக சொல்லியிருக்கணும், எவ்வளவு கருத்துக்களை மறுத்திருக்கணும் என்று நாம் பார்க்கணும். அதெல்லாம் இப்ப இந்த நூலை படிக்க போறோம். நம்முடைய சிவஞான சித்தியால கொஞ்சம் விரிவாக இது நமக்கு வருது. சிவஞான போறத்துல பாஷ்யத்து படிச்சா நமக்கு புரியும். அதை நான் கொஞ்சம் சொல்றேன், சேர்த்து சொல்ல போறேன் நான். அதனால இதை எழுதிட்டு இந்த அறுவகை சமயத்தோர் இருக்கு இல்லையா, அறுவகை பாட்டு எப்படி இருக்கு, அறுவகை சமயத்தோர்க்கும் தானே இருக்குது. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று வருது இல்லையா. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய்னா அறுவகை சமயத்தோர் முதல்ல நான் சொல்லிட்டேன். இவங்களா அறுவகை சமயத்தோர். ஆனா சிவஞானம் என்ன எழுதுறாரு, அதை பிரிக்கிறார். அறுவகை சமயத்து பிளஸ் போட்டு ஓர்க்கும் என்று பிரிக்கிறார். ஓர்க்கும் என்றால் ஆராய்தல் அர்த்தம். பிரிக்கிறார். அறுவகை சமயமாக இருந்து கொண்டு அதை ஆராய்கின்றார்கள். அறுவகை சமயத்தோர்னு சொல்லாதீங்க, அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய். ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அவரவர்களுக்கு பொருள் கொண்டிருக்கிறான். அதுக்கு சிவஞான பாஷ்யத்துல நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தான் சொல்றார். 5 குருடர்கள் யானையை போய் பார்த்து தடவி பார்த்து தெரிந்து கொண்டார்கள் வருது இல்லையா. இந்த கதையில என்ன ஒரு ப்ராப்ளம் சார், பார்வை கிடையாது, அவங்க தடவி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் தடவி பார்த்து தெரிந்து கொள்ளுகிற பொழுது அதனுடைய உருவம், நிறம் எப்படி அழகா இருக்குதா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ இருக்குதுன்னு தெரியுமே தவிர முழுமையா தெரியாது. அப்போ தடவி பார்க்கிற பொழுது பொருள் முழுமை தெரியாது. இந்த 5 பேர் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தடவி பார்க்கறேங்க, இப்படியா இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும் இல்லையா. கண்ணு உள்ளவன் சொல்லியிருந்தா ஏற்றுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்களா, 5 பேரும் போயிட்டு தும்பிக்கை ஒருத்தன் தொட்டான், அவன் ஏதோ உலக்க மாதிரி இருக்குன்னு சொன்னான், இவன் மரம் மாதிரி இருக்குன்னு சொன்னான், இது பாம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னான் என்று ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். சொன்னதில் தப்பு கிடையாது, யானையே அப்படிதான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான் ஒருத்தன். ஒரு யானையினுடைய ஒரு பாகத்தை பார்த்துட்டு யானையே இப்படிதான், யானை எப்படி இருக்கும் என்றால் பாம்பு போல இருக்கும், யானை எப்படி மரம் போல இருக்குன்னு சொன்னா அது முழுமையா புரிந்து கொண்டது ஆகுமா என்றால் இல்லை. அப்ப எல்லாம் கூட என்ன செய்யணும், 5 பேரும் குருடா இருக்குங்க, கண்ணுள்ளவங்க யாரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க இப்படி பார்த்து இப்படி பார்த்தோம், அப்ப இதுனா என்ன, மரமா இருந்துருங்க, அம்மாவா மரமா தான் இருக்கும், அது காலுப்பா இல்லையா அப்படி சொல்லணும். பாம்பு பால்மா வாழ பாம்பு மாதிரி அது வாழுப்பா என்று தனித்தனியா ஒருத்தன் சொன்னா ஓஹோ இப்படிலாம் இருக்குதா என்று புரிஞ்சுக்கணும் யானை. அப்ப யானை மொத்தமா பார்க்கிற பொழுது கால்கள் எல்லாம் தூண் போல இருக்கும், துருக்கி எப்படி இருக்கும் என்றெல்லாம் புரிந்து கொண்டா ஒரு யானையுடைய வடிவம் வரும். ஆனால் அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய், ஆமாம் பொருள் இருக்கு, நான் யானை எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கணும் முடிவு பண்ணி போயிட்டான். பரம்பொருள் எது என்று சொல்லாமே தெளிவாக கண்ணோடங்களை பார்த்து கேட்காமே குருடாக இருந்து கொண்டே இதுதான் பொருள் இதுதான் பொருள் என்று அவர்கள் போகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம். அதுதான் இப்ப சொன்ன தர்க்கம் சாங்கியம் எல்லாம் இருக்கு இல்லையா. என்ன பொருள் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான். தர்க்கத்துல அவவர் பொருளான்னு சொல்றது நான் சொல்றேன். தர்க்கம் என்று சொன்னால் ரொம்ப ஆராய்ந்து சொல்றவன் தான். தர்க்க மதம் தமிழருடைய மதமாக கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஆராய்ந்து சிலவற்றை எல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பல விஷயங்கள்ல நாம சைவ சித்தாந்திகள் தர்க்கத்தை மறுக்கிறோம். சாதாரண ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சது, பொது இயல்பு சிறப்பு இயல்பு, புரியறதுக்காக சொல்றேன். சிறப்பு இயல்பு தர்க்கம் பொருள் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. எதுவா இருந்தாலும் ஒரு பொருளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும்ப்பா, அது ஜென்ரலா பொதுவா இருக்குதா சிறப்பா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் என்று சொல்ற. ஸ்பெஷல் மக்களே கூட இப்ப ஆத்மா மகாத்மான்னு சொல்றோம் இல்லையா, காந்திக்கு இது பாவாத்மான்னு சொல்றோம் இல்லையா. அது போல
பொருள்களில் சிறப்பான பொருள் இருக்கிறது, பொதுவான பொருளா இருக்குது. இப்போ நாமெல்லாம் பொதுவானவர்களா சிறப்பானவர்களா என்று பார்த்தால் நாமெல்லாம் பொதுவானவங்க தான். ஏன் பொதுவானவங்க சார்? நமக்கு சிறப்பு இல்லையா என்றால் டாக்டர்களாம் எவ்வளோ சிறப்பு இருக்குது இல்லையா? இருக்குது இல்லையா? அப்படி அல்ல. நாம் எல்லாம் பிறந்து இருந்து இறந்து போன பின்னால் நம்மை பற்றி யாரும் நினைப்பது கிடையாது. ஞானசம்பந்தர் எப்போ இருந்தார், சேக்கிழார் எப்போ இருந்தார், மறக்க போறோமா இல்லை மறக்குமா இந்த காலம்? அதுபோல என்றும் நின்று நிலவுகின்றவர்கள் அவர்கள் தான் சிறப்பானவர்கள். மனிதர்கள் தோன்றினாலும் கூட அவர் புறநாட்டு ஒரு பாட்டு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் ஆய்ந்தனரே என்றார். தாம்னா உடம்பு போயிடும். இது உலகம் நிலையில்லாத உலகம். நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத உடம்பிலே வந்து பிறக்கிறாங்க. அப்படிதான் உடம்பு நிலையில்லாதான். ஆனால் என்ன பண்ண, நிலைத்த புகழை பெறுகிறார்கள். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு இந்த உலகம் உள்ள அளவும், அதான் வள்ளுவர் சொல்வார், பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகம் அழிகின்றவர்கள் அந்த புகழ் இருந்து கொண்டிருக்கும். மொத்தமா போனா போயிடும். உலகம் அழிகின்ற வரையில் உள்ள புகழ் அல்லவா என்று சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளுக்கு பொதுவான பொருள் இருக்கிறது, சிறப்பு இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க இவங்க, பொது இயல்பு சிறப்பு இயல்பு அப்படி சொல்லிட்டாங்க. மரம் என்றால் பொது, மாமரம் என்றால் சிறப்புண்டாங்க. மரம் தாங்க, ஆனா அது சிறப்பு. மாமரம் தான் மாம்பழம் இருக்கும் இல்லையா? தேங்காய், தென்னை மரம் என்றால் தேங்காய். அது போல சிறப்பு. மரம் என்பது பொது இயல்பு, மாமரம் என்பது சிறப்பு இயல்பு என்று தர்க்க முடிச்சான். சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லலை. பொது இயல்பு என்ற சிறப்பு இயல்பு என்றால் எந்த பொருளையும் சாராமல் அந்த பொருளுக்கு உள்ள இயல்பு. பொது இயல்பு என்றால் வேறொரு பொருளை சார்ந்தால் வருவது. அப்ப நாம எப்படி ஆராய்ச்சிருக்கோம் பாருங்க. தர்க்கமரம் சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இலக்கணம் அப்படிதான் வருது. இலக்கண மொழியில அப்படி இருக்கலாம், உலகப் பொருள்களை பார்க்கலாம். அதை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறது உலகப் பொருள்களுக்கு என்றால், பொது இயல்பு என்பது சிறப்பு இயல்பு எப்படி மாறும் என்றால், சிறப்பு இயல்பு மாறாது, பொது இயல்பு மாறக்கூடியது. பொது இயல்பு இருக்கிறதே அது நிலையில்லாதது, சிறப்பு இயல்பு என்பது நிலையானது. சிறப்பு இயல்பு என்பது தனக்கே உரியது, பொது இயல்பு வேறொரு பொருளால் வருவது என்று பார்க்கிறோம். ஆண் மகன் என்று சொன்னால் அது அவனுக்கு சிறப்பு இயல்பு, கணவன் என்று சொன்னால் அது அவனுக்கு பொது இயல்பு. என்ன சார் இப்படி சொல்றீங்க என்றால், மனைவி இருந்தால்தான் கணவன். எனவே கணவன் என்பது பொது இயல்பாக வருவது. அதனால சிறப்பு இயல்பு என்பது வேறு, பொது இயல்பு என்பது வேறு தர்க்கத்தரம் மறுக்கிறோம். அப்ப சைவ சித்தாந்தம் அது போல ஒன்னொன்னும் இப்ப சொல்லுகின்ற அறுவகை சமயம் இருக்கு இல்லையா? அறுவகை சமயத்தும் அப்படித்தான் நம்ம மறுக்க போறோம். சரி, ஆனா இந்த அறுவகை சமயம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அடுத்த நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.